வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவர்களையும் இறையர்களையும் வேண்டி, இணைப்பில் உள்ள அனைவரின் வாழ்த்துக்களையும் வேண்டி இச்சிந்தனை உரையை தொடங்குகிறேன். இன்னைக்கு நம்ம சிந்தனைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு மூவா உணர்ந்த திருக்குறளும் வேதாத்திரி மகர்ஷி உணர்த்திய வேதாத்திரியமும் இதுதான் தலைப்பு. இப்போ இதை 3 பகுதியாக பிரித்து பார்க்க போகிறோம். முதல் பகுதியில் திருக்குறள் பற்றியும் இலக்கியத்தை பற்றியும் வேதாத்திரி மகர்ஷியோட கருத்து. ரெண்டாவது பகுதி மூ வரதராசன், அதாவது மூவாவை பற்றின ஒரு அறிமுகம். அடுத்தது மூணாவது பகுதி மூவா உணர்ந்த திருக்குறளும் வேதாத்திரி மகர்ஷி உணர்த்திய வேதாத்திரியம்ங்கிற தலைப்பில் ஒரு 3 பகுதியாக பிரித்து இந்த தலைப்பை பார்க்க போகிறோம். இப்போது இந்த இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் அந்த ஒரு குறளுக்கு இணங்க நம்ம ஒரு 40 நிமிஷம் சிந்திக்க போகிற ஒரு சிந்தனை வரை பெரிய பெரிய அறிஞர்களோட, பெரிய மகான்களோட, பெரிய மெய்யறிவாளர்களோட கருத்து. இதை கேட்குறதும் இதை பேசுகிறதுமே ஒரு பெரிய பெருமை அப்படிங்கிற ஒரு ஒரு ஆரம்பத்தோடு இது உள்ள போகலாம். எப்படின்னா, நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. அதாவது நீதியையும் நன்மையும் விரும்பி பிறருக்கு பயன்பட வாழும் பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தார் போற்றி கொண்டாடுவார். அந்த வகையில் வேதாத்திரி மகர்ஷியாக இருக்கட்டும், திருவள்ளுவர் ஆகட்டும், நம்ம பார்க்க போகிற மூ வரதராசன் ஆகட்டும், யாரும் எந்த அளவுக்கும் குறைஞ்சவர்கள் இல்லை. ஸோ இப்போ பகுதி 1ல் நம்ம பார்க்க போகிறது திருக்குறளை பற்றி வேதாத்திரி மகர்ஷியோட கருத்து. இது திருக்குறளை பற்றி சொல்கிறப்போ, ஒரு மனிதன் அறிவில் முழுமை பெற வேண்டுமெனில் அறம், பொருள், இன்பம், வீடு பேறு என்ற வாழ்க்கை துறைகள் 4 பற்றியும் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இவற்றில் அறம், பொருள், இன்பம் எனும் 3ம் உரை மூலம் விளக்கத்தக்கவை. வீடு பேறு என்னும் முழுமை பேறு அறிவறிந்த ஆசானிடம் நேரடியான பயிற்சி மூலம் பெற வேண்டிய ஒன்று ஆகும். ஞான நெறி காட்டிய பெரியார்களுள் சிறந்த ஒரு பேரறிஞர் திருவள்ளுவர். அவர் படைப்பு என்ற கற்பனையிலிருந்து விடுபட்டு பரிணாமம் என்ற உண்மை வழியிலே முழுமை பெற்ற மெய்ஞானி ஆவார். அவர் வீடு பெற்றின் விளக்கு நிலை அறிவோடுதான் அறம், பொருள், இன்பம் என்ற முப்பால்களையும் எழுதியுள்ளார். எனவே திருக்குறள் ஒரு முழுமையான வாழ்க்கை நெறியாகும். ஆய்வு, தெளிவு, பயிற்சி, வெற்றி என்ற 4 வகையிலும் திறன்பற்ற அறிஞர்கள் எழுதிய நூல்களே மனித வாழ்வில் முழு பயனளிக்க உள்ளவை, எக்காலத்திற்கும் எவ்விடத்திற்கும் பொருத்தமானவை. அத்தகைய நூல்கள் தான் முதல் நூல்கள் அல்லது மெய்ப்பொருள் விளக்கங்கள் எனவும், வழி நூல்கள் அல்லது வாழ்க்கை அனுபவ நூல்கள் எனவும் போற்றப்படுகின்றன. மெய்ப்பொருள் விளக்க நிலையால் முழுமை பெற்ற அகன்ற அறிவோடு வாழ்க்கை அனுபவங்களை கொண்டு வாழ்க்கை நெறிய வகுத்த நூல்கள் உலகில் மிக சில. அவற்றில் சிறந்த ஒரு உயர்வை பெற்ற மிளர்வது வள்ளுவர் பெருந்தகை இயற்றிய திருக்குறளாகும். என் அறிவை கவர்ந்த ஒரே ஒரு பெருநூல் திருக்குறள் தான். இப்படி ஒரு முன்னுரையில நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு நூல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதும், அந்த நூல் எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்கணும், ஆய்வு, தெளிவு, பயிற்சி, வெற்றி என்ற 4 வகையிலும் திறம்பட்ட அறிஞர்கள் எழுதிய நூல் அப்படிங்கிற நூலுக்கு ஒரு புது வகையான விளக்கம் ஐயா சொல்றாங்க. அதே மாதிரி திருக்குறள் தான் ரொம்ப மனம் கவர்ந்த நூல் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. அப்போ திருக்குறளை பற்றி ஐயாவோட மகர்ஷியோட கருத்து இது. அடுத்தது இலக்கியத்தை பற்றி வேதாத்திரி மகர்ஷி கூறுறது என்னன்னா, வீட்டை பற்றி நினைக்கும் போது அந்த சூழ்நிலைக்கேற்ற பதிவுகள் தான் எண்ணமாக வரும். ஆனால் ராமாயணத்தையோ மகாபாரதத்தையோ நினைக்கும் போது அதற்கேற்ப உயர்ந்த குணங்கள் வரும். சாதாரண மக்களை விட இலக்கியங்களை படித்தவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள். ஏன் நம்ம இலக்கியத்தை நம்ம இந்த இடத்துல கொண்டு வரோம் அப்படின்னா, நம்மளோட தலைப்புல ஒரு அறிஞரை, ஒரு தமிழ் அறிஞர்ல, ஒரு தமிழ் பேராசிரியரை, ஒரு தமிழ் இலக்கியவாதியை பத்தி நம்ம ஒரு ஆய்வு நோக்கத்துல இந்த தலைப்பை சிந்திக்க போறோம். அதனால இலக்கியத்தை பற்றி மகரிஷி ஏதாவது சொல்லியிருப்பாங்களாங்க அப்படி அடிப்படையில் இதை பார்த்தப்போ இந்த ஒரு கருத்து கிடைச்சது. அப்போ இலக்கியத்தை பற்றியும் திருக்குறளை பற்றியும் மகரிஷியோட கருத்தை நம்ம பார்த்துட்டோம். இப்போ 2வது பகுதியில் மூவாவை பற்றின ஒரு அறிமுகம். ஆக்சுவலாக இப்போ மூவா பற்றின எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கலாம், மூ வரதராசன் அப்படிங்கிற பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலர் தெரியாமல் கூட இருக்கலாம். அவரை பற்றின ஒரு அறிமுகம் அப்படின்னா கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும். 1912 ஏப்ரல் 25 அக்டோபர் 10 1974 பிறந்திருக்காங்க. நம்ம மகரிஷையா 1911 ஆகஸ்ட் 14 பிறந்திருக்காங்க. அதே மாதிரி மகரிஷி 16வது வயசுல சென்னைக்கு வேலை நிமித்தமாக வெளியில போறாங்க. அதே மாதிரி
மு வரதராசனம் ஐயாவும் 1928 வந்து 26லயே சென்னை போயிடுறாங்க. அவரோட முதல் வேலை வந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் எழுத்தராக இருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட மகரிஷி ஐயாவும் அதே காலகட்டத்தில் போஸ்டல் ஆடியேட்டில் வேலையில் இருக்காங்க. அதே மாதிரி 1935 அந்த காலத்தில் ரொம்ப கடினமான தேர்வாக கருதப்படுற வித்வான் தேர்வு அப்படிங்கிற தேர்வுல முதல் இதாக வர்றாங்க. அதே மாதிரி அதே காலகட்டத்தில் மகரிஷி ஐயா வந்து வைத்திய பிஷப் பட்டம்ங்கிற ஒரு பட்டத்தை வாங்குறாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து மூவா வந்து அந்த வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து விலகி முழுக்க முழுக்க தமிழுக்காக தன்னை அர்ப்பணிச்சிடுறாங்க. 1939 வந்து சென்னை பல்கலைக்கழகத்திலையும் MOL 1949 PhDயும் 1939 to 62 வரைக்கும் பச்சையப்பன் கல்லூரியில் தமிழ் துறை தலைவராகவும் 1961 to 71 சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராகவும் 71 to 74 மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தராகவும் இப்படி பல பொறுப்புகளில் இருந்திருக்காங்க. இதே காலகட்டத்தில் மகரிஷி ஐயா வந்து தன்னோட தொழிலையும் தன்னோட தத்துவ ஆராய்ச்சியிலையும் மேலே போயிட்டே இருக்காங்க. 1972 அமெரிக்காவில் ஊஸ்டர் கல்லூரியில் டிலிட் பட்டம் பெற்றிருக்காங்க. இதை வந்து இதுதான் வந்து ஒரு தமிழறிஞர்கள் முதல் முறையாக வந்து வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் ஒரு டிலிட் பட்டம் வாங்குறது. அவர் எழுதின நூல்கள் கிட்டத்தட்ட 90க்கு மேலே. இந்த முக்கியமான ஒரு 3 நூல்கள் வந்து 1948-49 திருக்குறள் தெளிவுரை அல்லது திருவள்ளுவர் அல்லது வாழ்க்கை விளக்கம். நூலோட பேர் வந்து திருவள்ளுவர் அல்லது வாழ்க்கை விளக்கம். 48-49 இந்த புத்தகம் ஒரு ஆராய்ச்சி நோக்கோட இந்த புத்தகம் வந்திருக்குது. 1957 த ட்ரீட்மெண்ட் இன் சங்கம் லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு புத்தகம். 1959 உலக பேரிடு. இந்த 3 புத்தகம் தான் வந்து ரொம்ப முக்கியமான புத்தகம் மூவோட ஒரு வரலாற்றில். இப்போ நம்ம எப்படி இதை பார்க்கலாம்னா, அதே 1957 உலக சமாதான புத்தகம் மகரிஷியோட வெளிவந்திருக்கு. அதே 1957 தான் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் நேச்சர் அண்ட் சங்கல் லிட்ரேச்சர்ங்கிற புத்தகம் வந்து மூவா வெளியிட்டிருக்காங்க. இப்போ 1958 வந்து நம்மளோட உலக சமுதாய சேவா சங்கம் தொடங்கிருச்சு. அதே மாதிரி 1972 தான் வந்து மூவாயா வந்து டாக்டர் ஆஃப் லிட்ரேச்சர் பட்டம் வந்து இந்த காலேஜ் ஆஃப் ஊஸ்டர் அமெரிக்காவில் கிடைக்குது. ஆக்சுவலாக இதுதான் நம்ம எண்ணியதெல்லாம் நிறைவேறும் எண்ணத்தில் ஒழுங்கும் உறுதியில் அமைஞ்சிடும் ஐயாவோட கருத்தோட நம்ம எப்படி அதை அச்சீவ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதே 1975 நம்ம மகரிஷியா வந்து அயனால ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 1975 வந்து மூவா வந்து இறைநிலை அடைஞ்சிடுறாங்க. ஆனால் மகரிஷி ஐயா வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. 1990 வந்து வேர்ல்டு பீஸுக்கான ப்ரொபோசலை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஐநாக்கு சப்மிட் பண்ணுறாங்க. 2002 ஆலியார்லேருந்தே வந்து அந்த ஆலியார் பிரகடனம்ங்கிறத வாங்கிட்டு போகிறாங்க. 2010 நூற்றாண்டு விழாவில் வேதாத்ரி மகரிஷியோட ஐயா போஸ்டல் வெளியிடுறாங்க. இதெல்லாம் வந்து 2006 வந்து இறைநிலை அடைஞ்சிடுறாங்க. 2010 நம்ம போஸ்டல் வெளியிடுறாங்க சென்னையில். இந்த திருக்குறளையும் வேதாத்திரியத்தையும் நம்ம வந்து ஒரு ஒப்பீடு செஞ்சுருக்கிறோம். அது இல்லாமல் திருக்குறள் பற்றி மூவாவோட அணுகுமுறையும் பற்றியும் நம்ம ஆராய்ச்சி செஞ்சுருக்கோம். இதே கருத்து வந்து வேதாத்திரிய மகரிஷியோட வேதாத்தியத்தோட எவ்வளோ தூரம் ஒத்து போகுது, எவ்வளோ தூரம் வேறுபடுது அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து ஒரு 30 to 35 நம்ம பார்க்க போகிறோம். இந்த திருக்குறளை பற்றி மூவா எழுதின புத்தகம் தான் வந்து திருவள்ளுவர் அல்லது வாழ்க்கை விளக்கங்கிற புத்தகம். அந்த புத்தகத்தோட முன்னுரை தான் இந்த ஸ்லைடில் போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம படிக்க போகிறதில்ல, ஏன்னா திருக்குறளை பற்றி சிறப்பு எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் ஒரு இடத்துல சொல்கிறார் மூவா வந்து, திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர், அவர் இன்றுள்ள வாழ்க்கையை எவ்வாறு விளக்க முடியும் என்று வினவலாம். அதாவது நமக்கே ஒரு கொஸ்டின் வரல, இந்த புத்தகம் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி பழைய புத்தகம், இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டர் ஏரா மொபைல் ஏரால இருக்கும், அது எப்படி இன்னைக்கும் பொருந்துங்கிற கேள்வி இன்னைக்கும் நம்ம வரலாம். அதே கேள்வி அவரை எழுப்பி அவரே பதில் சொல்றாரு. காலம் மாறினும் உண்மைகள் மாறுவதில்லை, காலத்தின் மாறுதல்கள் உடையின் மாறுதல்களை போன்றவை, அடிப்படை உண்மைகள் உயிரை போன்றவை. திருவள்ளுவர் வாழ்க்கையின் அடிப்படையாகவும் பொதுவாகவும் உள்ள உண்மைகளை கண்டு எழுதியுள்ளமையால் பல்வேறு காலத்தவரும் அவற்றை போற்ற முடிகின்றது. அவ்வாறு போற்றும் போது தம் தம் காலத்திற்கு ஏற்றவாறு அவற்றை உணர்கின்றனர். 20ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் வாழும் நாமும் அவ்வாறு நம்ம வாழ்க்கை அமைப்புக்கு ஏற்றவாறு திருவள்ளுவரை கற்று உண்மைகளை உணர முடியும். அப்போ எப்படி இந்த முன்னுரை எழுதுறாருன்னா, எந்த காலத்துக்கு இது பொருந்தும்,
இந்த காலத்துல வாழ்றவரும் நம்ம இந்த திருக்குறள் மூலியமா திருவள்ளுவர் சொன்ன வாழ்க்கையை கடைபிடிச்சு நம்மளும் வந்து உண்மைகளை உணர முடியும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை முதல்ல சொல்லிட்டு, எப்படி நம்ம திருக்குறள் முன்னுரையில வேதாத்திரி மகர்ஷி நூலை பத்தின ஒரு விளக்கம் சொல்லியிருப்பார்ல, அதே மாதிரி மூவா வந்து சொல்றாங்க, நூல் வந்து இருவகை. அதாவது தன் காலத்திற்கு நம்மை அழைத்து செல்வது ஒன்று, நம் காலத்திற்கு தான் வந்து உதவுவது மற்றொன்று. அதாவது ஒரு புத்தகத்தை படிச்சோம்னா, ஒரு 1910 எழுதின புத்தகம், 20 புத்தகம்னா நம்ம அந்த காலத்துக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு பொன்னியின் செல்வன் படிக்கிறோம்னா, நம்ம வந்து ஒரு புத்தகம் வந்து அந்த காலத்தில் நடந்த நம்ம கற்பனையிலேயே அந்த காலத்துக்கு நம்ம போவோம். அது ஒரு டைப் ஆஃப் புத்தகம் அப்படிங்கிறாங்க. நம் காலத்திற்கு தான் வந்து உதவுவது மற்றொன்று. அதாவது 2வது டைப் ஆஃப் புத்தகம், நம்ம காலத்திற்கு சமகாலத்திற்கு வந்து நமக்கு உதவுற ஒரு டைப் ஆஃப் புக் அப்படிங்கிறத ஒரு நூலை 2 வகையா மூவா ஐயா வந்து பகுக்கிறாங்க. நூலை கற்கும் முறையும் இருவகை. அதாவது ஒரு நூலை என்ன டைப்னு சொல்லிட்டாங்க, இந்த இடத்துல நூலை எப்படி கற்கணும் அதுவும் 2 விதம் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படின்னா, வாழும் காலத்தை மறந்து நூல் எழுதிய காலத்திற்கு கற்பனை சிறகு கொண்டு பறந்து சென்று நூல் பொருளை கற்பது ஒரு வகை. அதாவது நம்ம என்ன எங்க இருக்கோம்னே நம்ம மறந்து அதை எடுத்து படிக்க படிக்க நம்ம அந்த காலத்துக்கு நம்ம டிராவல் பண்ற ஒரு 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 விஷயம். 2வது, நூல் எழுதிய காலம் எதுவாயினும் அதை விட்டு வாழும் காலத்திற்கே வந்து வழிகாட்டும்படியாக நூலை போற்றி கற்பது மற்றொரு வகை. இதுதான் நம்ம எப்படி கத்துக்கணும் ஒரு நூலை அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்றாங்க. இந்த நூலில் இப்போ நம்ம திருக்குறள் வந்து எப்படி சொல்றோம்னா, திருக்குறள், பகவத்கீதை, கன்ஃபூசியஸ் நூல், பைபிள், குரான் முதலியன இவ்வகையை சார்ந்தவை. எவ்வகையை சார்ந்தவைனா இந்த காலத்துக்கு வந்து உதவுற வகையை சார்ந்தவை அப்படின்னு சொல்லி இந்த முன்னுரையில மென்ஷன் பண்றாங்க. அதுக்கு அத இதே மாதிரி ஒரு வார்த்தையை பகவத்கீதையை பற்றி காந்தியடிகள் எழுதும் போது, இந்த நூலை மூளை கொண்டு கற்காமல் இதயம் கொண்டு உணர வேண்டும் அப்படின்னு பகவத்கீதைக்கு காந்தி சொன்ன ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு, திருக்குறளையும் அவ்வாறே ஓதி உணர வேண்டும் என்னும் ஆசை நெடுங்காலமாக எனக்கு இருந்தது. அந்த தூண்டுதல் தான் இத்தகைய முயற்சியை ஈடுபடலானேன் அப்படின்னு சொல்லி இந்த இந்த திருக்குறள் புத்தகம் எழுதுறதுக்கு தூண்டுதலும் அமைஞ்சது எது அப்படிங்கிறத வந்து மூவாயா விளக்கிட்டு, அந்த நூல் எப்படி அமைஞ்சிச்சு அப்படின்னு போறாரு. காதலும் பொருளும் வாழ்க்கை படிகள், அறமே வாழ்க்கையின் உயர் நிலை என்று விளங்கும் நோக்கத்தால் காமத்துப்பால், பொருட்பால், அறத்துப்பால் என்னும் முறையில் இந்நூல் எழுதப்பட்டுள்ளது. அதாவது நம்ம திருக்குறள் எல்லாத்துக்குமே தெரியும் என்ன ஆர்டர்ல இருக்கும், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். இந்த புத்தகம் மட்டும் காமத்துப்பால், பொருட்பால், அறத்துப்பால் அப்படிங்கிற ஒரு விதத்துல இந்த நூலை எழுதியிருப்பாங்க. அது ஏன் எழுதின அப்படிங்கிறது தான் இந்த விளக்கத்துல சொன்னாங்க. இந்த புத்தகத்தை படிக்க நேர்ந்ததன் விளைவுதான் ஐயா மகர்ஷியோட கருத்துக்கள் நிறைய இதுல ஒத்து போகிறதுனாலையும், ஒரு ஆய்வு நோக்கில் படிக்க முடியறதுனாலையும், அதே மாதிரி திருக்குறளை படிக்கணும் ஆர்வம் இருக்கவங்களுக்கு இந்த புத்தகத்தை படிச்சா திருக்குறளை எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு 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 ஐடியா கிடைச்சிடும் அப்படிங்கிறது தான் நான் இந்த புத்தகம் மூலியமா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது. இப்போ அடுத்து நம்ம எப்படி போறோம்னா, இந்த திருக்குறளுக்குள்ள திருவள்ளுவர் மனித வாழ்க்கையை எப்படிலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஆய்வை தான் மூவா வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த புத்தகத்துக்குள்ள போய் மூவா எப்படி ஒரு ஆய்வு செஞ்சாரோ நம்மளும் அவரோட மைண்டுக்குள்ள போய் திருவள்ளுவரையும் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதே மாதிரியான கருத்துகள் நம்ம வேதாத்திரி மகர்ஷி ஐயாவோட எப்படி பொருந்தது, வேதாத்திரியத்தோட எப்படி பொருந்தது அப்படிங்கிறதையும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம அந்த இதை சந்திக்க போறோம். இப்போ எப்படி மூவாயா தொடங்குறோம்னா, இந்த புத்தகத்தை தொடங்குறதே, அதாவது இந்த திருக்குறள் புத்தகத்தை தொடங்குறதே உயிர் இயங்க தொடங்கியது அப்படிங்கிற வார்த்தையத்தான் தொடங்குறாரு. எப்படி தொடங்குறாருன்னா, மக்கள் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு தலைப்பு வச்சுதான் தொடங்குறாரு. என்ன அவரோட குறிக்கோள் அப்படின்னா, இந்த மக்கள் வாழ்க்கையை ஒரு ஆராய்ச்சி செஞ்சு அந்த ஆராய்ச்சியை அதுல இருக்கிற பிளஸ் மைனஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த திருக்குறள் இருக்கிற விஷயம் மக்களுக்கு எப்படி பயன்படுத்தும்படியா இதை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய நோக்கோட இந்த ஆய்வு செஞ்சதுனால மூவாவோட கருத்து வந்து மக்கள் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்பிலிருந்து கொண்டு போறாரு. அதுல வாழ்க்கை அப்படின்னா எங்கிருந்து ஆரம்பிக்கும், உயிர் இயங்க தொடங்கியது. உயிர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே வாழ்க்கை அப்படின்னு சொல்றோம். அப்போ உயிர் இயங்க தொடங்கியது. அப்போ உயிர் இயங்குறதுக்கு என்ன வேணும், உடம்பு வேணும் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து கொண்டு போறாங்க. ஆனா இந்த இடத்துல நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும்.
நம்ம ஐயா வந்து ஆதியனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி உயிருக்கு விளக்கமும் கொடுத்துருக்காங்க. அதே போல மெய்ப்பொருள் விளக்கமும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஆராய்ச்சியெல்லாம் வந்து மூவாயா பண்ணல. உயிர் உருவாயிருச்சு, உயிர் இயங்க தொடங்கிருச்சு. உயிர் இயங்குறதுக்கு ஒரு உடம்பு வேணும், அவ்வளவுதான். அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியிலிருந்து மக்கள் வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ற இடத்துல தொடங்குறாரு. அப்போ உயிர் இயங்க தொடங்குறதுக்கு உடம்பு வேணும். உடம்பு வந்துருச்சு. அதுல வந்து முதல் அறிவு வந்துருச்சு. தொடு உணர்வு மட்டும் இருக்கு. ஆனா அந்த இடத்துல வந்து அந்த உயிர் சிக்கியிருக்கு, விடுதலை கிடைக்கல அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அந்த உயிர் தன்னை உணரவோ அல்லது வாழ்வின் நோக்கத்தை உணரவோ இறைநிலை உணர்வு பெறவோ அந்த உயிருக்கு உயிர்னால முடியல அப்படிங்கிறத நம்ம மகரிஷியோட விளக்கத்திலிருந்து கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 2வது அறிவுலையும் வந்து தொடுதல் இருக்குது, சுவைத்தல் இருக்குது. அப்பவும் அந்த உயிருக்கு அந்த விடுதலை கிடைக்கல. 3வது அறிவா மாறுறப்போ தொடுதல், சுவைத்தல், நுகர்தல் வருது. அப்பவும் அந்த உயிருக்கு அந்த விடுதலை கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. 4வது அறிவுல தொடுதல், சுவைத்தல், நுகர்தல், பார்த்தல் 4ம் வருது. அதுலயும் வந்து அந்த உயிருக்கு உண்டான விடுதலை பேரு கிடைக்கல, வீடு பேர் கிடைக்கல அப்படிங்கிறாங்க. அடுத்து ஐயறிவா போறப்ப தொடுதல், சுவைத்தல், நுகர்தல், பார்த்தல், கேட்டல் இந்த 5 அறிவு வந்ததுக்கு அப்புறம் அந்த உயிர் விளையாட தொடங்குற மாதிரி இருக்கு. ஆனாலும் உயிர் சிக்குண்டுதான் இருக்கு, விடுதலை உணர்வு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி 3வதுல சொல்லிட்டு 6வது அறிவுல அதாவது மனிதனா வர்றப்போ தொடுதல், சுவைத்தல், நுகர்தல், பார்த்தல், கேட்டல் ஐம்புலனின் கூட்டு உருவாக்கமான மனம் உருவாக்கம். அதாவது மனம்ங்கிற ஒரு மனம்ங்கிற ஒரு கருவி உருவாகுது இந்த இடத்துல. மனம்ங்கிற ஒரு கருவி உருவானதுக்கு அப்புறம் தான் உயிருக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி கிடைக்குது. அப்பதான் வந்து இந்த உயிருக்கு விடுதலை கிடைக்குது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி வந்து மனிதன் வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இப்ப மனம்ங்கிற ஒரு கருவி அதுதான் ரொம்ப முக்கியமான கருவி அப்படின்னு சொல்லி இந்த ஆராய்ச்சிக்குள்ள போறாரு. இப்ப மனம் அப்படிங்கிற ஒரு கருவியை வந்து 6வது அறிவு வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து மூவாய் எப்படி சொல்றேன்னா, இந்த மனம் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புல ஆற்றலையும் விட பேராற்றல் பெற்ற கருவி. உயிரின் கட்டறுத்து வீடு நல்கும் கருவி. உயிர் விளையாட உதவும் கருவி. உலக படைப்பில் மிக மிக உயர்ந்த கருவி. அப்போ மனம்ங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு அதாவது எப்படி அதை வந்து ஒப்பிட்டு சொல்லணும் அப்படிங்கிறது தெரியாம இவ்வளவு தூரம் விளக்கம் அதை சொல்றாங்க. அதே மாதிரி மகரிஷி எப்படி சொல்றாங்க பாருங்க, மனதை விட பெரிய பொருள் இந்த பிரபஞ்சத்திலேயே இல்லை. ஏனெனில் மனதை கொண்டுதான் மனதையும் அறிய முடியும். விஞ்ஞானத்தால் எவ்வளவோ கருவிகளை கொண்டு அறிய முடியாத பிரபஞ்ச ஆற்றலாகிய இறைவெளியை கூட மனம்தான் யூகித்து உணர்கிறது அப்படிங்கிறத மனதுக்கு மனம் ஒரு புதினம் அப்படிங்கிற ஆங்கிள் மகரிஷி ஐயா வந்து மனதுக்கு பத்தி சொல்றாங்க. இப்ப அடுத்து இப்ப மனம்ங்கிறதுக்கு வந்து இந்த இவ்வளவு ஒரு பெரிய ஒரு கருவி அப்படின்னு மூவா சொல்றாங்க. மனம் ஒரு புதினம்னு மகரிஷி ஐயா சொல்றாங்க. ஆனா இந்த அடுத்த நிலையில அப்படி இருக்கிற மனம்ங்கிற ஒரு கருவியை பற்ற மனுஷன் வந்து அந்த மனதை வந்து சரியா பயன்படுத்துறாங்களா பயன்படுத்தலையா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சிக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவா வந்து உள்ள போறாங்க. அதுக்குதான் ஒரு குறள் சொல்றாங்க, பல நல்ல கற்ற கடைத்தும் மன நல்லர் ஆகுதல் மாணர் கருது. அப்படின்னா என்னென்னமோ படிச்சிருக்கோம், ஏதோ தெரியும் எனக்கு, எல்லா விதவிதமான நூல்கள் என்னென்னமோ படிச்சிருந்தாலும் மன நல்லர்னா மன தூய்மை ஆயிடுறது அப்படிங்கிறது அரிது அப்படிங்கிறாங்க. அரிதுன்னா இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரிதான் மகரிஷி எப்படி சொல்றாங்கன்னா, மனம் இல்லா மனிதனும் இல்லை, மனதை அறிந்த மனிதனும் இல்லை அப்படின்னு நம்மளோட மகரிஷியை சொல்றாங்க. இப்போ எப்படி மூவாய் எப்படி சொல்றாங்கன்னா, இப்ப இவ்வளோ அற்புதமான கருவி, ஆனா நம்ம அந்த கருவியை பெற்றிருந்தும் மனதை பெற்றிருந்தும் பண்படுத்த தெரியாமல் அப்படின்னு வார்த்தை. பண்படுத்த அப்படின்னா என்ன சொல்றது, ஒரு அதை சரியான வழியில யூஸ் பண்ண தெரியாம பயன்படுத்தவும் தெரியாமல் வாழ்நாளை கழிப்பவர் பலர் அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த பலர் அப்படிங்கிறது முக்கியம்னா, ஒரு சமுதாயத்தை ஆராய்ச்சி பண்றப்போ பல மக்களோட மனநிலை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எந்த மாதிரியான கருத்துக்களோ எந்த மாதிரியான விஷயங்களோ அந்த மக்களுக்கு எடுத்துட்டு போகணுங்கிற ஒரு 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 விஷயம் வந்து அறிஞர்களுக்கு புலப்படும். அப்படிங்கிறதுனால பலர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து மக்கள் வாழ்க்கைய ஆய்வுக்கு எடுத்துக்கிறப்போ பயன்படுத்துற வார்த்தை தான் அது. அப்போ ஓகே, இப்ப 2 விதத்துல சொல்லியிருக்காங்க. மனம் வந்து புதினும் ஒரு இடத்துல இருக்கு, அதே மாதிரி மனம் அப்படிங்கிறது வந்து
இவ்வளோ ஒரு பயன்படுத்த தெரியாம, பண்படுத்த தெரியாம இருக்காங்கிறாங்க. அப்ப இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில எப்படி வந்து திருக்குறள் வந்து இத வந்து மனத பண்படுத்துறதுக்கோ, மனத பயன்படுத்துறதுக்கோ உதவுது? அப்படிங்கிற நோக்கத்துல கொண்டு போறதுக்கு முன்னாடி, அப்ப பண்படுத்துறவங்க இருப்பாங்களா? இப்போ பலர் வந்து பயன்படுத்த தெரியலன்னு கூட வச்சுக்கலாம். அப்ப சிலர் வந்து பண்பட்டவங்க இருப்பாங்க. அப்படின்னா, அப்ப அந்த சிலர் யாரு? அவங்களோட வாழ்க்கைய அவங்க எப்படி வாழ்றாங்க? அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சிக்கு மூலியமா போனா, அவங்களோட வாழ்க்கை முறை மூலியமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னு சொல்லி 2 விதமா இந்த இடத்துல இருந்து ஆராய்ச்சி பிரிக்கிறாங்க. ஒண்ணு, மனம் பண்பட்டவர் அப்படிங்கிற ஒருத்தங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது? அதே மாரி மனத்த பண்படுத்தாதவங்க, அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி போகுது? அப்படிங்கிறத 2 டைமென்ஷன்ல வந்து மூவாயா வந்து மறுபடியும் திருப்பியும் அ ஆய்வுக்குள்ள போறாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம நிறுத்திட்டு ஒரு திருக்குறள்ல ஒரு குறள் சொல்றாங்க. "விலங்கொடு மக்கள் அனையர், இலங்குநூல் கற்றோரோடு ஏனையவர்." அப்படின்னா, வாழ்க்கைக்குரிய கல்வி கல்லாதவங்கள நம்ம மனிதர்கள்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாரி ஒரு குறள் அ ஒரு குறள் வந்து கல்லாமைங்கிற அதிகாரத்துல வரும். இத நம்ம எப்படி பார்க்கலாம்னா, நம்மளோட மகரிஷி ஐயா சொன்ன மாரி, நம்மளோட வாழ்க்கைக்குரிய கல்வி, அதாவது மனவளக்கலை கல்வி அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கை கல்வி தானே. அந்த கல்வி கல்லாதவர்கள் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அதுக்கு விளக்கமா தான் நம்மளோட இந்த வேதாத்திரியம் வந்து நமக்கு அது கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ஒரு வாழ்க்கைக்குரிய கல்வியா நமக்கு அது கிடைச்சிருக்குது. அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அததான் இந்த வாழ்க்கைக்குரிய கல்வி மெய்விளக்க தவ முறையும், வாழ்க்கை முறையும் உலக சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், அரசியல் தலைவர்கள், ஆட்சி செயலாளர்கள், தொழில்துறை அ தலைவர்கள், செல்வந்தர்கள், ஆசிரியர்கள், கல்லூரி மாணவர்கள், விஞ்ஞானிகளுக்கெல்லாம் பரவ வேண்டும். இந்த வாழ்க்கைக்குரிய கல்வி பரவணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மகரிஷி ஐயா இந்த இடத்திலேயே நம்ம ஏன் கொண்டு வரோம்னா, இந்த கல்வி இல்லன்னா நம்ம மனிதர்களே மனிதர்கள நம்ம சொல்லவே கூடாது அப்படிங்கிற மாரி தான் திருக்குறள் வகையிலிருந்து நம்ம அத புரிஞ்சுக்கிறோம் ஆக்சுவலா. இப்ப திருப்பி நம்ம இப்ப இந்த பண்பட்டவர்கள் பயன்படுத்துவர்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இப்போ பண்பட்டவர்களோட வாழ்க்கைக்குள்ள போறாரு மூவா. இப்ப பண்பட்டவர்களா இருந்தாலும் சரி, பண்படாதவர்கள் அதாவது மனத பயன்படுத்த தெரிந்தவர்களாலும் சரி, பயன்பட தெரியாதவர்களா இருந்தாலும் சரி, இன்பம், துன்பம்ங்கிற விஷயத்துக்குள்ள அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா அனுபவிச்சிருப்பாங்க. நம்மளும் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில இருந்திருப்போம். ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்திருப்போம். அப்போ அ ஒரு துன்பம் வரும் அப்படிங்கிறப்போ, மனம் பண்பட்டவர்கள் எவ்வாறு அணுகுறாங்க? மனம் பண்படாதவங்க எப்படி அணுகுறாங்க? அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி மூலியமா, ஆ மனம் பண்பட்டவர் எப்படி இருப்பாங்க? மனம் பண்படாதவங்க எப்படி இருப்பாங்க? அப்படி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியோட மக்களோட வாழ்க்கைக்குள்ளேயே போறாரு மூவாயா. அப்போ அதுக்குள்ள போறப்போ, அ ஒரு ஒரு இடத்துல "அறிவினான் ஆகுவது உண்டோ? பிறிதின் நோய் தன் நோய் போற்றா கடை." அப்படின்னா, இன்னொருத்தவங்கள ஏதாவது ஒரு கஷ்டத்தால வருந்துறாங்க. அந்த வருத்தம் எனக்கே வந்தத போல நான் உணரலைன்னா, அந்த என்னோட அறிவுனால ஒரு பிரயோஜனம் இல்லையே! அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனா, அந்த உணர்வு எனக்கு எப்ப வரும்? எனக்கு அந்த உணர்வு எனக்கு இருக்கா? ஏன்னா நான் பண்பட்டவனா? பண்படாதவனான்னு தெரியல. அப்படிங்கிற ஒரு 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 கன்ஃப்யூஷன் இந்த இடத்துல அ இந்த கன்ஃப்யூஷன கிரியேட் பண்றாங்க ஆக்சுவலா. அது எப்படி அ இந்த மாரியெல்லாம் எனக்கு தோணும் அப்படின்னு ஒரு கன்ஃப்யூஷன கிரியேட் பண்ணிட்டு, இப்ப ஐயா சொல்றாரு பாருங்க. நம்ம மகரிஷி ஐயா சொல்றது, "துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம், அறமாம் அறிவின் உயர்வாம்." அப்போ அந்த துன்பத்த போக்குற தூய நெறி தான் அன்பு, அறம். அததான் அந்த அறிவின் ஆகுவது உண்டோ, பிறிது நோய் தன்மை போற்றவள். அதெல்லாம் ஓகே. அன்பா இருக்கணும், அறத்தோட வாழணுங்கிறது தான் இந்த இடத்துல மையப்படுத்துறாங்கன்னு சொல்லும். ஆனா, அந்த மனம் பண்பட்டவர்கள், பண்பட தெரியாதவர்கள் 2 கேட்டகரி பிரிச்சவங்க தான். அவங்க எப்படி அன்பு, அறத்துக்குள்ள வர்றாங்க? அப்படிங்கிற ஒரு ஆய்வு நமக்கு அது அப்படிங்கிற ஒரு கேள்வி மனசுல வருது. இதே இடத்துல நம்ம எப்படி ஒரு கவிய நம்மளோட மகரிஷி கவிய ஒப்பிடலாம்னா, "சுகதுக்கம் அனுபவித்தேன், சோர்வு கண்டேன், சுய அறிவால் ஆராய்ந்தேன், முடிவு காண, சுகதுக்கம் உடல் இயங்கும் அறிவில் கண்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. ஐயாவும் அதே இன்ப துன்ப அ அனுபவிச்சு, அதுக்கப்புறம் அதுல ஆராய்ச்சி பண்ணி தான் சுகதுக்கம் உடல் இயங்கும் அறிவில் கண்டேன் அப்படிங்கிற விளக்கத்த சொல்றாங்க. இப்ப என்னன்னா, நம்ம இன்ப துன்பம்னா என்ன? அறிவின் உயர்வுனா என்ன? அப்படிங்கிற விளக்கத்துக்கு போயிட்டோம். இருந்தாலும் இன்னும் அந்த மனம் பண்பட்டவர்கள்ன்னு சொல்றாங்கல்ல, எந்த பயிற்சியுமே எடுத்துக்கல. அவங்க எப்படி எங்க பண்பட்டாங்க? அவங்க எப்படி அறத்தோட வாழ்ந்தாங்க? எப்படி அவங்களுக்கு வந்து அன்போட வாழ்ந்தாங்கங்கிற ஒரு ஒரு தேடுதல் வந்து மூவாக்கு ஐயாக்கு இருந்ததுனால, திருப்பி மக்களோட வாழ்க்கைக்குள்ள போறாரு. மக்களோட வாழ்க்கைக்குள்ள போறப்போ, எந்த ஒரு தனி மனிதனும் தனியா இல்ல. குடும்பத்துக்குள்ள தான் இருக்கிறான். அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான், அத நம்ம மகரிஷி எப்படி சொல்லியிருக்காங்க, குடும்பம் என்பது வாழ்க்கை கலையை கற்கும் ஒரு கலாசாலைன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப குடும்பம்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு கணவன், மனைவி, அ
இணைந்திருக்கிற வாழ்க்கை இல்வாழ்க்கை திருக்குறள்ல சொல்ற மாதிரி அந்த இடத்துலதான் மனம் பண்படுதல் நடக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு ஆராய்ச்சியை முன் வச்சுதான் இந்த காமத்துப்பாலை வந்து இன்பத்துப்பாலையோ அல்லது காமத்துப்பாலை வந்து முன் வச்சு மனம் பண்படும் இடம் இல்லற வாழ்க்கை இல்வாழ்க்கை அப்படிங்கிற இடத்துல தான் மனம் பண்படுது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை முன் வச்சதுனால இங்க இன்பத்துப்பால் மூலியமா அதை எடுத்துட்டு போறாங்க. இன்பத்துப்பால்ல திருக்குறள் சொன்ன கருத்துக்கள் மூலியம் வாழ்க்கையை வாழ்ந்தவங்கள மனம் பண்பட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போறாங்க. அதுக்காக தான் ஒரு சில குறள் நம்ம இங்க போட்டிருக்கோம். பன்மாய கல்வன் பனிமொழி அன்றோ நம் பெண்மை உடைக்கும் படை. இந்த குறளுக்கு விளக்கம்ல ரொம்ப எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ ஒரு ஒரு நெய் ஒரு தீயில நெய்யை ஊத்துனா எவ்வளவு சீக்கிரம் உருகுமோ அதே மாதிரி ஒரு கணவனோட துன்பத்தை நினைச்சு ஒரு மனைவி உருகிறதாகட்டும், ஒரு மனைவியோட துன்பத்தை நினைச்சு கணவன் உருகிறதாகட்டும், அது குடும்பத்துல அதுவும் கணவன் மனைவி இதுலதான் முதல்ல நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து முக்கிய கருத்தா இத கண்டுபிடிச்சு இந்த மனம் பண்படும் இடம் குடும்பம், அதுவும் கணவன் மனைவி உருவக்குள்ள அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை வந்து பண்ணி அதை கண்டுபிடிக்கிறாரு மூவாய்யா. இதைதான் நம்ம வந்து குடும்பம் என்பது வாழ்க்கை கலை கற்கும் ஒரு கலாசாரம் இருக்கும். இதுதான் வந்து எப்படி நம்ம மகர்ஷியை சொல்லியிருக்காங்கன்னா, வாழ்க்கையில் மேம்பாடாக நற்றுணையாக மதிக்க வேண்டியது கணவன் மனைவியையும் மனைவியை கணவனுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை மூவா எப்படி சொல்றாரு பாருங்க. மனம் பண்பட்டவர்கள் குடும்பத்துல எப்படி இருப்பாங்க? அன்பு வளர்ந்த நெஞ்சிற்கு மானம் என ஒன்று இல்லை, வெறுப்பு என்பது முடியாது, வெறுப்பாக நெருங்கினாலும் விரும்புவதாகவே முடியும். மனம் பண்பட்டவங்களோட குடும்ப வாழ்க்கையில இப்படிதான் இருக்கும், அன்பு மேலோங்கி இருக்கும், அறத்தோட வாழ்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு அந்த அறத்தோட வாழ்றதுக்கு எது தூண்டுதலா இருந்தது? அன்பு அப்படின்னு சொல்லி இப்ப இந்த இடத்துல மனம் பண்படுற இடம் குடும்பம், அது குடும்பத்துல கணவன் மனைவி உறவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு போறாங்க. இப்ப அதுல பெரிய ஆராய்ச்சி செஞ்சிருந்தாலும் அதுல பெண்களோட பங்கு வந்து ரொம்ப அளப்பரியது. பங்குங்கிற தாண்டி அவங்களோட வாழ்க்கை முறையே வந்து ஒரு தியாக உணர்வோட அடிப்படையோட இருக்கிறதுனால அந்த பெண்களோட பங்கு வாழ்க்கையில அது மனம் பண்படுதல் தான். ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ மனம் பண்படுதல் இடம்ங்கிறதுக்கு வந்து ஒரு பெண்ணோட இடம் வந்து ரொம்ப முக்கியமா கருதுறாங்க மூவாயாவும். அதனால இந்த குறள்லாம் போட்டிருக்கும். கடலெண்ண காமம் உழந்தும் மடலேரா பெண்ணின் பெருந்தக்கதில் மற்றையான் என்னுள்ளே மண்ணோ அவரோடியன் உற்றநாள் உள்ளோளே. இது எப்படி ரொம்ப சிம்பிளா போச்சுன்னா, ஒருத்தங்க ஒரு கணவன் வந்து ஒரு வெளிநாட்டு வேலையில இருக்காங்க, ஒரு மனைவி இங்கேயே வீட்டுல இருந்து வீட்டு குழந்தைகளையும் பார்த்துட்டு குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 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 ஆண் வந்து வேலை நிமித்தம் வெளியில இருக்கான் அப்படின்னா, அந்த பெண் எப்படி தன்னோட உணர்வையும் சமப்படுத்தி அறிவா வாழ்க்கையை வாழ்ந்து தன்னோட குடும்பத்தை முன்னேற்றுறது அப்படிங்கிறது இது வந்து சாதாரணமா எல்லாத்தினாலும் முடியாது. அதனாலதான் பெண்களுக்கு இந்த ஒரு பெரிய சிறப்பு இருக்குங்கிறத மூவா வந்து ரொம்ப அழுத்தி இதை சொல்றாங்க. அதுல வந்து அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு ஆணையும் பெண்ணையும் ஒரு சில விஷயத்தை வச்சு பிரிக்கிறாங்க. உணர்வும் அமைதியும் பெண், அறிவும் ஆற்றலும் ஆண் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல மென்ஷன் பண்றாங்க. அப்ப அறிவும் உணர்வும், அப்ப ஆண்களில் பெரும்போலர் எண்ண தொடங்குவர், பெண்களில் பெரும்போலர் உணரத் தொடங்குவர். ஆண் மூளை சிறந்தவன், பெண் இதயம் சிறந்தவன். இதை வந்து டென்னிசன் ஒரு இங்கிலீஷ் நாவலிஸ்ட் சொன்னதா வந்து அந்த திருக்குறள் புத்தகத்துல மூவாயா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அறிவு மிக்கவர் எதிர்காலத்தை பற்றி எண்ணி தற்காப்பு தேடிக்கொள்வதில் வல்லவர், உணர்வு மிக்கவர் நிகழ்காலத்தில் மூழ்கி தம்மை மறந்து தொண்டு செய்ய முந்துபவர். இப்ப இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா பெண்களோட பங்கு ரொம்ப முக்கியம். ஆனா என்ன சொல்றாரு பாருங்க, பெண்கள் உணர்வு மிக்கவர், ஆனா நிகழ்காலத்தில் மூழ்கி தம்மை மறந்து தொண்டு செய்ய முந்துபவர். அப்ப வாழ்க்கைய கடமைங்கிறத தாண்டி தொண்டுங்கிற நிலையிலேயே அதை செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து பெரிய பெண்கள் பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ணி, அவரோட ஆராய்ச்சி மட்டும் இல்லாம வேற சில அறிஞர்களோட ஆராய்ச்சியும் சேர்த்து வந்து உள்ள வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சுட்டு இருந்ததுதான் மனம் பண்பட்டவங்க எங்க பண்பட்டாங்க, குடும்பத்துல தான் பண்பட்டாங்க. அந்த பண்பட்டபடி வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்னா வந்து அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படிங்கிற குரலுக்கு இணங்குற மாதிரி வாழ்க்கை இருக்கும். அதுல பெரிய ரோல் பிளே பண்றவங்க யாரு? பெண்கள். அந்த பெண்களோட சிறப்பு என்ன, அவங்களோட அறிவும் உணர்வும் என்னென்ன அப்படிங்கறது வரைக்கும் இது பார்த்தோம். அப்போ இது ஒரு கேடர்ல இப்படியே ஒரு ரெண்டு பேரா இதே அளவுக்கு மனம் பண்பட்ட
பீப்புள் இருக்கிறாங்க சமுதாயத்தில் எல்லாருமே அப்படின்னா இந்த சமுதாயம் எப்படி இருக்கும், ரொம்ப சமுதாயமே நல்ல ஒரு சிறந்த நிலையில இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி கொண்டு போயிட்டு அப்படி நிறுத்தாம, ஆனா இப்படி மனம் பண்பட்ட வாழ்க்கைய வாழ்றவங்க ஒரு சிலர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, மனம் பண்படாதவங்க இதே உள்ள இல்லற வாழ்க்கையில் இருக்கலாம் அல்லது எதுல வேணா இருக்கலாம், அவங்களோட வாழ்க்கை முறை எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் ஆகுது அப்படின்னு போறப்போ முதல்ல எங்க சிக்கிறாங்க, அதை நம்ம நம்மளோட காமம், குரோதம், லோகம், மதம், ஆசைங்கிற முதல்ல பேராசைக்குள்ள சிக்கிறாங்க. ஆசையின் மலமர்ச்சி 6 குணங்கள் மாறி சொல்றாங்க. அதே மாதிரி திருக்குறளை வந்து அஞ்சுவதோர் மரணே ஒருவனை வஞ்சிப்புதோர் அவா அப்படிங்கிறத ஆஹ் அந்த இடத்துல சொல்றாங்க. இப்ப அதே மாதிரி சினம் அப்படிங்கிற ஒரு சினமயத்தப்பட்டுறாங்க. அதுக்கு அந்த குறளுக்கெல்லாம் விளக்க சொல்ல தேவையில்லை. ஆனா ஐயா மகரிஷியை சொன்னது பாருங்க, மனிதனை சீரழிப்பிடுவதோடு குடும்பத்தில் உள்ள இனிமையை கெடுப்பதும் சமுதாயத்திலே சண்டை சச்சரவுகளை வளர்ப்பதும் இந்த சினம்தான். வீட்டில் சினம் கொண்டால் குடும்ப அமைதி கெடும், நாட்டு தலைவர்கள் சினம் கொண்டால் போர் மூலம் உலக அமைதி கெடும், சினத்தை ஒழிக்க முடியாது, சினத்தை தவிர்க்க வேண்டும். இது வந்து மனம் பண்படாதவங்க இந்த சினம் பயப்படுறது தவிர்க்க முடியாது தானே. அதே மாதிரி கவலைப்படுறதும் தவிர்க்க முடியாது. அதான் கவலையில போக்க இறைநீதியாகிய செயல் விளைவு தத்துவத்தை அறிதல், சிந்தித்தல், உணர்தல் அவசியம். அதே மாதிரி திருக்குறள் என்ன சொல்றாங்க, தனக்கு ஊமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல அரிது. இப்போ தனக்கு ஊமைனா தனக்கு ஊமை இல்லாதன்னு யார் சொல்லுவோம், இறைவனுக்கு ஊமை எதுவும் கூற முடியாது. அவங்களோட பாதம் சேராத வரைக்கும் கவலையை மாற்ற முடியாதுன்னு திருக்குறளை சொல்றாங்க. அப்போ மனம் பண்படாதவங்க ஆட்டோமேட்டிக்கா கவலைக்குள்ள போயிடுவாங்க. அது மட்டுமா 6 குணமும் வந்துடும். பற்று வந்துடும், வஞ்சம் வந்துடும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். பிறரை கெடுத்து தான் மட்டுமே வாழ நினைத்தால் ஆசை, தான் மட்டுமே வாழ நினைத்தால் பற்று அப்படிங்கிறார் பற்றை பத்தி மகர்ஷி. அதே மாதிரி வஞ்ச மனத்தான் படிற்றெழுக்கும் பூதம் ஐந்தும் அகத்தினையும் திருக்குறளை சொல்றாங்க. பொறுமைக்கு எல்லை உண்டு என்பது சுத்த தவறு அப்படிங்கிறாங்க. பொறுமைக்கு எல்லை வரையறை செய்தால் அதுதான் வஞ்சம்னு வஞ்சத்துக்கு விளக்க சொல்றாங்க. அப்போ இந்த மனம் பண்படாதவங்களுக்கு எப்படியெல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு என்னென்னலாம் குணம் இருக்கும், அதனால என்னென்னலாம் விளைவு வரும், அதெல்லாம் பெரிய நம்ம ஆராய்ச்சி பண்ணவே தேவையில்லை. அதை பத்தி திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு நமக்கும் தெரியும், மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்கன்னு நமக்கும் தெரியும். ஆக்சுவலி இதை பத்தி ஆராய்ச்சி பெருசா நம்ம பண்ண தேவையில்லை. இது வந்து அறுகுண சீரமைப்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத வந்து ஆண் பெண் நட்பொழுக்கம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத வந்து நம்ம ஐயா மென்ஷன் பண்ணுது. இது ஆக்சுவலா இப்போ இந்த இடத்துல வந்து அப்போ இப்போ மெஜாரிட்டி பீப்புள் வந்து மனம் பண்படாதானே. அப்போ அவங்களுக்கு எந்த விஷயம் கிடைச்சா அவங்க இந்த இளர் பலராவாங்க. அதாவது மனம் பண்படாதவர் பலர் இருக்காங்க. இளர் அதாவது மனம் பண்படாதவர்கள் இளரா இருக்காங்க. சிலர் தான் மனம் பண்பட்டவராக இருக்காங்க. இந்த பலர் இந்த சிலர் எப்படி பலராகிறது அப்படிங்கிறதுக்கு திருக்குறள்ல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது தான் மூவா எடுத்த வந்த ஒரு ஆராய்ச்சியில இங்கதான் அறத்துப்பால அப்படியே கொண்டு போறாங்க மெதுவா. இங்க நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இங்கதான் நம்மளோட மனவளக்கலை பயிற்சி வந்து அதாவது நமக்கே தெரியாம பயிற்சிகள் எப்படி நம்மளை வந்து அந்த அறத்தை நோக்கி அன்பை நோக்கி கொண்டு போகுது அப்படிங்கிறத நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். ஆனா திருக்குறள்ல எப்படி அது வருது அப்படின்னா, முதல் அட்டம்ப்டே வந்து அந்த மனம் பண்படாத இருப்பாங்க, அவங்களை எப்படி நம்ம வந்து இந்த மனம் பண்படுதல் கேட்டகரியில கொண்டு வரணும் அப்படிங்கிற ஆராய்ச்சியில அறத்துப்பால்ல கருத்துக்கள் மூலியமா அந்த இது சாத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன ஒரே ஒரு குறள் தான், இந்த குறளை எல்லாரும் அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இது சாத்தியம்தான். மனத்துக்கண் மாசுலனாதல் அனைத்து அருண் ஆகுல நீரம்புற அப்படிங்கிற ஒரு குறளை வந்து அதை மனசுக்குள்ள மாசு இல்லாம இருந்துச்சுன்னா அதுதான் அறம். அதுதான் அது இல்லாம இருந்துச்சுன்னா வேற எதையுமே நீங்க இது பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிற இடம் தான் மன தூய்மைன்னு சொல்றாங்க. மகரிஷி என்ன சொல்றாங்க, தவறு இழைப்பது மனம், இனி தவறு செய்துவிடக் கூடாது என்று தீர்மானிப்பதும் அதே மனம், தவறு செய்யாத வழியை தேர்ந்து ஒழுக வேண்டியதும் மனமே, மனதை திருத்தாமல் புதிய வழியில் செல்ல எப்படி முடியும். இங்க ஏன் மனதை திருத்தாமல் புதிய வழியில் செல்ல முடியாது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்மளுக்கு பயிற்சிகள் எல்லாம் உடற்பயிற்சியிலிருந்து எல்லா விதமான பயிற்சிகளையும் மனதை திருத்துறதுக்கு, மனதை தூய்மைப்படுத்துறதுக்கு தான். அப்ப திருக்குறளை வந்து அறத்துப்பால மனிதர்கள் கற்பித்து பயன்படுறது மூலியமா வந்து மன தூய்மை பெற முடியும். அது மூலயமா மனம் பண்படுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சிக்குள்ள மூவல போறாங்க. இப்ப அது ஓகே. இப்ப சரி, நான் வந்து மனம் பண்புன்னு நினைக்கிறேன் அப்படின்னா முதல்ல வந்து உடல் நல்லா இருந்தா தானே மனதை பத்தி யோசிக்க முடியும். அதனால உடல் நலத்துக்கும் ஒரு
ஒரு விளக்கங்கள் சிலதை கொடுத்துட்டு, அது திருக்குறள்ல நமக்கு ஆல்ரெடி தெரியும். மிகினும் குறையினும் நோய் செய்யாம் வழிமுதலர் எண்ணிய மூன்று. அதே மாதிரி இங்க போட்டிருக்கிற மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணேன் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு திருக்குறளை சொன்ன உடலை பத்தின இம்பார்ட்டன்ஸு மூவா சொன்னதும் அதே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அதே மாதிரி மகரிஷையா சொல்றது, நோயற்ற உடலை உடையவர்கள் தான் அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியும், அவர்களுக்கு அறிவு திறன்பட இயங்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப அறிவு திறன்பட இயங்கறதுக்கே உடல்ல நோய் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ மனம் தூய்மைக்கு உடல் நலம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து மனநலம். மனநலம் அப்படிங்கிறதான ரொம்ப ஒரு பெரிய புதிரான விஷயம். அதை வந்து அதுக்கு ரொம்ப பெரிய ஆராய்ச்சி செஞ்சுட்டு அதில் 2 வகையா கொண்டு போறாங்க. எப்படி கொண்டு போறாங்கன்னா, இப்ப பார்க்கறதுக்கு ரொம்ப ஜைஜாண்டிக்கா இருப்பாங்க. ஆனா அவனோட மனசுக்குள்ள எப்படி வேணா இருக்கலாம். ஆளை பார்த்து எடப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஊர்ல பழமொழி. அது மாதிரி வானியர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தானறி குற்றப்படேன். தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தவன் தன்னெஞ்சே தன்னை சுடும். புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலாருக்கு. இந்த மாதிரி அதாவது வெளியில பார்க்கறதுக்கு அல்லது பேசுறதுக்கு நல்ல ஒரு மனிதராகவும் உள்ளுக்குள்ள ஒரு களங்கங்கள் உடையவங்கள இருக்கவங்கள வந்து நம்ம வந்து நல்ல மனநலம் உடையவர்கள்னு சொல்ல முடியாது. அவங்கள வந்து ஒரு கேட்டகரியில பிரிக்கிறாங்க. அதை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, தனிநிலை பேச்சு, அதாவது உள போராட்டம். சாலிக்யூ அப்படிங்கிற வார்த்தையை இங்கிலீஷ்ல சொல்றாங்க. எப்படி நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம மனசாட்சிங்கிற அடிக்கடி சொல்லுவேன். அதாவது நான் தப்பு பண்ணிட்டேன், அதை நான் இப்படி பண்ணியிருக்க வேண்டியதில்லை, நான் கோவப்பட்டேன், கோவப்பட்டதுக்கு அப்புறம் நான் கோவப்பட்டேன், இதை பண்ணிக்கிறது தப்பு தான் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள மனசாட்சி ஒண்ணு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த மனசாட்சிய படி நடக்கிறவங்க நடக்காதவங்க, இந்த மனசாட்சி யாருக்கெல்லாம் அந்த அந்த ஹிண்ட்டை கொடுக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அந்த மனசாட்சினா என்ன அப்படிங்கிற ஆராய்ச்சிக்குள்ள மகரிஷி உள்ள போறதுனால, ஒரு சைக்காலஜிஸ்ட் எப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஐயா வந்து மூவாயா உள்ள போறாங்க. ஆனா நம்ம மகரிஷியா வந்து அதை பெரிய ஆராய்ச்சி அவர் பண்ணியிருந்தாலும் நமக்கு ரொம்ப சிம்பிளிஃபையா ஒரு ப்ராக்டிஸ் மெத்தட் கொடுத்து அதை அழகா நீங்க அதுல இருந்து வெளில வந்துடலாங்கிற மாதிரி நம்மளுடைய பயிற்சியா கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஐயா சொன்னது, உணர்ந்தால் தெளிவு உணராவிட்டால் மயக்கம், அறிவை உணர்ச்சி வெல்வது இயல்பு, அறிவால் உணர்ச்சியை வெல்வது உயர்வு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நம்ம வந்து பெரிய விளக்கமா பேச தேவையில்லை. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, மனசாட்சி படி மனசாட்சி சொல்லுது தப்பு அப்படின்னு, ஆனாலும் வந்து அதை அதை சொல்றபடி கேட்கறவங்க எத்தனை பேரு அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியில வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பீப்புளை வந்து 3 கேட்டகரியா பிரிக்கிறாரு. ஒண்ணு மனசாட்சிப்படி நடக்கிறவங்க அல்லது மன ஒத்த கருத்து இருக்கிறவங்க அப்படின்னு. அதாவது கருத்து ஒத்த மனைவி அல்லது நண்பனிடத்தில் பழகும்போது அந்த மனைவியோ நண்பனோ மனச்சான்றை மதித்து நடக்கும் பண்பு. இப்ப ஒரு கணவன் மனைவி உறவு இருக்குன்னா அந்த மனைவியே கணவன் மதித்து நடக்கிறானா அப்படின்னா அவன் வந்து ஓரளவுக்கு மனசாட்சிக்கு மதித்து நடக்கிறவன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு டைப் பிரிக்கிறாரு. அடுத்த டைப் என்ன பிடிக்கிறாருன்னா, ஒருத்த வந்து மனசாட்சி நல்ல ஒரு இது இருக்கா அப்படின்னா அவனோட கனவுல வந்து இன்பம் உற கணவர் வரும் வந்துச்சுன்னா அது ஒரு நல்ல ஒரு மன பண்படுறதுக்கு ஒரு நல்ல ஒரு முடியும் அப்படிங்கிறதும், துன்பப்படுறவங்க வந்து கொஞ்சம் அந்த மன பண்படாதவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 3வது எப்படி சொல்றாங்கன்னா, இப்ப நான் தனியா உட்கார்ந்துருக்கேன், என்னை பத்தி ஏதோ திங்க் பண்ணிட்டு இருப்போ என்னோட மனசாட்சி வந்து என் கண்ணு முன்னாடி வந்து, நீ இந்த மாதிரி இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இருக்க, இவ்வளோலாம் உனக்கு நீ தப்பு பண்ணிட்டு இருக்க, ஏதோ ஒரு வகையில நீ வந்து இதுல இருந்து நீ வெளியில வந்து நீ வந்து உன்னோட பிரச்சனையிலிருந்து வெளியில வரணும், அல்லது இந்த மனப்போராட்டத்தை நீ வெளியில வரணும் அப்படிங்கிறத வந்து மன போராட்டம் தனியா இருக்கிறப்ப அது உணர்த்தும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயத்த நம்மளால பொறுத்து பார்க்க முடியும். ஏன்னா நம்ம மனவளக்குள்ள உள்ள வர்றப்போ ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை சிக்கல்களோட வந்திருப்போம். அப்போ நமக்கு உறுத்தி இருக்கலாம், அல்லது நம்மளோட நண்பர்களோ உறவினர்களோ சொல்லியிருக்கலாம். இப்ப பயிற்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் நம்மளையாவது மேனேஜ் பண்றதுக்குள்ள ஒரு ஒரு கேப்பபிலிட்டி நமக்கு கண்டிப்பா வளர்ந்துருக்கும். அப்போ மூவா வந்து இந்த அளவுக்கு விளக்கங்கள் கொண்டு போய் இப்படிதான் வந்து 3வது நிலை மக்களோ அல்லது 2வது நிலையில் இருக்கவங்களோ முதல் நிலையில் இருக்கவங்களோ அறத்துப்பால் இருக்கிற கருத்துக்களை தன்னோட வாழ்க்கையில பொருத்தி பார்த்து அதில் இருக்கிற கருத்துக்களை வந்து பயன்படுத்தி வாழ்ந்தாங்கன்னா பண்படாத மக்கள் பண்பட்ட மக்களா மாறுறதுக்கு திருக்குறள் வந்து ரொம்ப உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து எங்க போறாருன்னா, இது வந்து ஏன் வந்து இவ்வளவு பேர்த்துக்கு சொல்ல வேண்டியதுன்னா, உலகத்தோட நிலை வந்து கண்மூடிகள் தொகை மிகுந்துள்ளது, அதனால் பலர் தொண்டு செய்ய வேண்டியது. இப்படி சொல்லிட்டு அவர் வந்து ஒரு
ஒரு ஒரு அவ்வளோதான் முடிச்சுட்டு அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்த மாதிரி போகல. அதனால தொண்டுக்கு நிறைய பேர் வர வேண்டியதா இருக்குது. மெலிந்த மனைவிடையர்களாய் கொலை, களவு, கல், காமம், போய் மேற்கொள்ள தொகை மிகுந்துள்ளது. இதனால தொண்டு செய்றவங்க நிறைய வந்தாதான் இந்த பலர் மனம் பண்படாத இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து மாத்த முடியும் அப்படிங்கிற இடத்துல தொண்டுக்குள்ள போயிடுறாரு இப்போ ஆக்சுவலா. இப்போ வந்து இப்ப ஏன் வந்து குடும்பத்திலிருந்து தொண்டுக்கு வந்தோம்னு இப்ப நம்ம எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்பதான் நம்மளோட ஒவ்வொருத்தரோட நம்மளோட சர்வீஸ் எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது மனித வாழ்க்கையை ஆராய்ச்சி செஞ்ச திருக்குறள் மூலியமா மகரிஷி ஆராய்ச்சி செஞ்சது தொண்டுல தான் வந்து முடியுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சதுக்கு தொண்டு எப்படி அப்படிங்கிறத வந்து மூவோட பார்வையில் எப்படி சொல்றாங்கன்னா, காதலுக்கு நிகரான மற்றொரு துறை தொண்டு அப்படிங்கிறாங்க. தொண்டிற்கும் காதல் இரண்டிற்கும் அடிப்படையாக விளங்குவது தியாகம் தான். காதல் வாழ்க்கை அதாவது இல் வாழ்க்கையா இருக்கட்டும், தொண்டா இருக்கட்டும், ரெண்டுக்கும் அடிப்படை வந்து தியாகம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தொண்டை வந்து வகைப்படுத்துறாங்க. நாட்டு தொண்டு, சமய தொண்டு, கலை தொண்டு, இப்படி வகைப்படுத்துறாங்க. மற்றவர்களின் வாழ்க்கைக்கு பயனளிக்கத்தக்க நெறியில் செய்வதே தொண்டு. எல்லாம் பிறர் நன்மைக்காக பொதுநல தொண்டாகும். இதைத்தான் வந்து தொண்டுங்கிற ஒரு விளக்கத்துக்கு சொல்றது. ஆனா ஒரு இடத்துல வந்து சரி ஓகே தொண்டுக்கு வந்துடலாம் அப்படின்னா, இல்வாழ்க்கையில இருக்கிறவங்க தொண்டுக்கு வர்றது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறது அதை அழகா எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இல்வாழ்க்கை தொடங்கிய பிறகு தொண்டு செய்யும் உணர்ச்சி மிகுந்தால் ஒரு பக்கம் இல்வாழ்க்கை ஈர்க்க, மற்றொரு பக்கம் உலக தொண்டு ஈர்க்க போராட்டத்திற்கு ஆளாவது உண்டு. அப்போ ஓகே தொண்டு வந்துட்டாலும் அந்த தொண்டுக்கு வர்றவங்களும் ஒரு இல்வாழ்க்கையில் தானே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு மனப்போராட்டம் தொண்டுனாலே வர்றது இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்னடா இது தொண்டுக்கு வந்தா பலரை திருத்தலாம், பலரை வந்து பண்படுத்தலாம்னா இந்த தொண்டுக்குள்ளேயும் சில சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல ஒரு பெரிய ஆராய்ச்சி கொண்டு போறாரு. உண்மையான தொண்டுனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்ன தொண்டு தொண்டுன்னு பேசுறமே அப்படின்னா உண்மையான தொண்டுனா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இடத்துல என்ன சொல்றாருன்னா, இப்ப வள்ளல் அதாவது நிறைய இந்த நாட்டுல வள்ளல் இருக்காங்கன்னா அந்த நாட்டுல வந்து பொருளாதார அமைப்புல குறை இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அதாவது அதே மாதிரி இந்த சமுதாயத்துல நோய்வாய்ப்பட்டவங்க நிறைய இருப்பாங்க. அப்ப அதனால அப்படின்னா அங்க மருத்துவர்களோட தொண்டு அதிகமா தேவைப்படுது. அப்ப என்ன அர்த்தம், நோயால வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு சமுதாயத்துல சீர்திருத்த இயக்கங்களும் தொண்டர்களும் பெருகி இருக்காங்க அப்படின்னா அங்க மூட நம்பிக்கை நிறைந்த சமுதாயமா இருக்குது அப்படிங்கிறாங்க. தொண்டுகளில் தலையான தொண்டு வறுமையும் பாவமும் அறியாமையும் மூட நம்பிக்கையும் நாடி உதவுதன்று. அப்போ இதெல்லாம் தொண்டுனே ஐயா சொல்லல. அதாவது பொருளாதார பிற இருக்கிற குறைய போக்குற வள்ளலையோ மருத்துவத்தில் உதவி செய்யறதோ மூட நம்பிக்கை சிறுத்த இயக்கங்களோ தொண்டுன்னு சொல்ல முடியாது. அதற்கு காரணமான உலக அமைப்பை மாற்றுவதே ஆகும். இந்த ஒரு வார்த்தை தான் இந்த ஆய்வுக்கு ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா நம்மளோட மகர்ஷியோட உலக சமாதானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த உலக அமைப்பை மாற்றுறதுக்கு உண்டான ஒரு திட்டம் தான் அது. அப்போ நம்ம தொண்டு அப்படின்னா நம்ம பண்றது எல்லாமே இந்த உலக சமாதானத்துக்கு உண்டான மகர்ஷியோட கருத்துக்களை இந்த உலகத்துக்கு பரப்புறதான் செய்யும். அப்போ உண்மையான தொண்டுன்னு மூவாயிரம் மென்ஷன் பண்றதும் இத்தனை இதுக்கும் காரணமான உலக அமைப்பை மாற்றுவது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப கிட்டத்தட்ட கடைசி ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். எப்படி இத கடைசியா தொண்டு அப்படிங்கிறத தாண்டி இந்த உலகமைப்பை மாற்றுறது அப்படிங்கிறது எப்படி வந்து சாத்தியமாகும், அது சாத்தியப்பட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லி அதை வந்து நிறைவு செய்யறாங்க. நானும் அதை சொல்லி நிறைவு செய்யறோம். இப்போ சப்போஸ் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வர்றோம், எல்லாருமே வந்து நல்ல மக்களா இருக்காங்க அப்படின்னா அந்த நல்லுலகம் அமையதாக வைத்துக் கொண்டால் இப்ப உலக சமாதானம் வந்துருச்சு அப்படின்னா எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு அவரு மூவாவோட ஆராய்ச்சியிலையும் அதை எப்படி சொல்றாங்கன்னா, பலர் சேர்ந்த அமைப்பை ஊராகவும் இப்படிப்பட்ட ஊர்கள் பல சேர்ந்த அமைப்பை நாடாகவும் விளங்கும். இவர்களுக்கு உறைவிடமும் உணவும் உடை முதலினவும் பங்கிட்டு அளித்து காப்பாற்றும் முறைக்கே ஆட்சி முறை என்று பெயர் இருக்கும். இதை நான் இந்த பேராகிராஃபை ஃபுல்லா ரீட் பண்ணல. இதுல கிட்டத்தட்ட ஓருலக கூட்டாட்சி, உலக சமுதாயத்தின் அத்தனை திட்டங்கள் மகரிஷி சொன்னதை ஒரு பேராகிராஃப்லயே அடங்குற மாதிரி 1948 49 புத்தகத்துல அழகா இந்த மாதிரி நடந்துருச்சு, இந்த உலக சமாதானத்தை நோக்கி வந்துருச்சு அப்படின்னா இந்த உலகம் எப்படி இருக்குங்கிறத அப்படியே நம்மளோட மகர்ஷிய திட்டங்கள் நிறைவேறுச்சுன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நடந்தா எப்படி இருக்குங்கிறத அப்படியே பிரிண்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ஆக்சுவலா இதேதான் மகர்ஷியா வந்து உலக ஆட்சியின் கீழ் அகில உலக பேரங்களை கொண்ட ஒரு தொண்டு நிலையம் அமைக்கப்படும்.
அது அவ்வப்போது மனித இன வாழ்வின் உயர்வுக்கான திட்டங்களை வகுத்துக் கொடுக்கவும், மக்களுக்கு தோன்றாற்றவும் ஒரு சமுதாய சீர்திருத்த இணைப்பு நிலையமாக பணியாற்றும் ஆன்மீகம், பொருளாதாரம், சுகாதாரம், விஞ்ஞானம், அரசியல் என்ற 5 வகையும் இணைத்து அறிஞர்களும் நிபுணர்களும் கூடிய ஆராய்ச்சி குழுவினர் மக்கள் வாழ்வை அவ்வப்போது சீர்திருத்த ஏற்பட்டு வழிகளை வகுத்து காட்டும். காட்டும்னா அது அப்படிதான் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு தீர்க்கமா ஐயா சொல்றாங்க. அதுக்கு இந்த நோக்கத்தோட தான் நம்மளும் பயணிச்சுட்டு இருக்கிறோம். இதே தான் நம்ம அல்ட்ரீஷம் அப்படிங்கிற புத்தகத்துல நம்ம மகரிஷி சொன்னது, தண்ணீர் எவ்வாறு அதன் நிலையை அறிந்து கொள்கிறதோ அதே போல் மக்களுடைய பண்பாடு தான் தக்க அரசியலை உருவாக்கி கொள்ளும். இப்போ இந்த மக்களோட பண்பாடு இந்த மனம் பண்பட்டவர்கள் பலராகி நம்மளோட மனவளர்க்க பயிற்சி எல்லாத்துக்கும் போனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த சமுதாயம் ஒன் கவர்மெண்ட் நோக்கி தானே போகும். இதை தான் அவர் சொல்ல வர்றாரு. இப்போ இந்த விஷயத்தினோட அடிப்படையில் தான் இந்த வேதாத்திரியம் வந்து இந்த மூளை முடுக்கெல்லாம் பரவணும். எப்படி திருக்குறள்லாம் தெரியாதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க. அது பைபிளுக்கு அப்புறம் 2வது மொழிபெயர்க்கப்பட்ட நூல் அப்படிங்கிறது ஒரு பெயர் பட்டிருக்கும். அதே மாதிரி வேதாத்திரியமும் உலக முழுக்க பரவனாதான் மூவா விரும்பின மனம் பண்படாதவர்கள் இலர் அப்படின்னு சொல்றா பாத்தீங்களா. அந்த மனம் பண்பட்டவர்கள் பலராகிறதுக்கு வேதாத்திரியம் ஒரு பெரிய ஒரு 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 விஷயமா அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த மெய்விளக்க தவ முறையும் வாழ்க்கை முறையும் உலக சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், அரசியல் தலைவர்கள், ஆட்சி செயலாளர்கள், துணை தலைவர்கள், செல்வந்தர்கள், ஆசிரியர்கள், கல்லூரி மாணவர்கள், விஞ்ஞானி இவர்கள் பரவ வேண்டும். இப்படி பரவுச்சுன்னா என்ன நடக்கும்? அதன் விளைவாக பொருளாதாரத்துறை, அரசியல் துறை, கல்வித்துறை எல்லாவற்றிலும் ஒரு முழு மலர்ச்சியும் சீர்திருத்தம் உண்டாகும். அப்போதுதான் உலகில் தனி மனிதன் வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் நிலையான சமாதானம் அமையும். இப்ப இது மகரிஷி சொன்னதெல்லாம் நடந்துருச்சுன்னா எந்தெந்த துறையிலெல்லாம் மாற்றங்கள் உருவாகும்? அந்த மாற்றங்கள் தான் தனி மனித வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் ஒரு நிலையான சமுதாயத்தை அமையும் ஐயா சொல்ற மாதிரி. இப்போ இந்த இடத்துல குருவின் அவசியத்தையே நம்ம இங்க கொண்டு வரோம் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம ஒரு ஒரு நூல் வழியில கற்றா மட்டும் பத்தாது. அதுக்கு ஒரு குரு கண்டிப்பா வேணும். இன்ப துன்பம் என்ற சூதாட்டத்தில் நன்மை பற்றிய நினைப்பே வருவதில்லை. இந்த இடத்தில்தான் குருவுடைய உதவி தேவையாக இருக்கிறது அப்படின்னு நம்ம குருவை பத்தி நம்ம குருவே சொன்ன ஒரு விஷயம். அதே மாதிரி அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாளி நீந்தல் அறியுது. இதுல அந்தணன்கிறது குருவை மென்ஷன் பண்ண எடுத்துக்கணும். ஏன்னா அடுத்த நீத்தார் பெருமையில அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டுள்ளலான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ குருவோட அவசியம் கண்டிப்பா நமக்கு இதெல்லாம் தேவை. இந்த அளவுக்கு இந்த வேதாத்திரியம் பரவுறதுங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தோம். கிட்டத்தட்ட நம்ம இந்த ஒரு டாபிக்கை முடிஞ்ச அளவுக்கு எண்டு கொண்டு வந்துட்டோம். ஒரே வரியில எப்படி சொல்லணும்னா, மன தூய்மை அடைஞ்சாதான் அறம், அந்த அறம் தான் இந்த மனித வாழ்க்கையை சீரமைக்கும் அப்படின்னு மூவா சொல்றாங்க. அந்த தூய அறம் தான் தொண்டு அப்படின்னு ஐயா மகர்ஷி ஐயா சொல்லி, தொண்டு மூலியமா நம்ம மனவளக்கலை பயிற்சி வேதாத்தியை பரவ விடுறது மூலியமா மூவா கண்ட கனவும் நம்ம மகர்ஷி ஐயா கண்ட கனவும் கண்டிப்பா நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட என்னோட உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் நண்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது நண்பராக கிருபாநிதி அம்மா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்கம்மா, நீங்க பேசலாம். ராஜேஸ்வரி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய ஐயா கேக்குதா ஐயா? கேக்குதுங்க ஐயா. ஐயா, முதல் உங்களுடைய நீங்க போன மாசமா அதுக்கு தேதி தெரியல, நான் வெளியே இருக்கேன். இல்லைன்னா உங்க பேச்செல்லாம் குறிப்பெடுத்து நீங்க முதல்ல பேசுனதே ரொம்ப ஆழ்ந்து உங்களை நினைச்சு அடிக்கடி நான் நினைப்பேன், இவ்வளவு சின்ன வயசுல ரொம்ப அருமையா பேசுனீங்கன்னு. அப்ப நீங்க சொன்னதுல முதல், ஏன்னா ஆழ்ந்த கைதுக்கலாம், அதனால நான் சொல்றேன். முதல்ல நீங்க அந்த உலக சமாதானத்தை பத்தி போனதவன பேசும்போது அது உங்க பொண்ணை குறிப்பிட்டு சொன்னீங்க. அவ கேட்டா நான் அதை சொன்னேன் அப்படிங்கிறது மறக்கவே முடியாது என்னால. அந்த சின்ன பொண்ணு எப்படி சொன்னா அப்படிங்கிறத ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. அந்த ஸ்பீச்சை இப்ப நான் கூட நீங்க வெளியே இருக்கேன், இருந்தாலும் உங்க பேச்சு அப்படிங்கிறதுக்காக ஒதுக்கி ஒரு ரூம்ல 2 மணி நேரம் கேட்டுட்டு தான் போகணும். ஏன்னா இதெல்லாம் எங்களுடைய ஏஜுக்கு வந்து ரொம்ப வரப்பிரசாதம். பொதுவா பேராசிரியர்கள் சூம்ல பேசல சொல்லுவாங்க, அந்த வாழ்த்தும் பயனில் நீங்க ஒரு பிள்ளைங்க சட்டம் தெரியலைன்னா அம்பேத்கரை நினைச்சு வாழ்த்துங்க, கணக்கு போடலைன்னா ராமானுஜரை நினைச்சு வாழ்த்துங்க அப்படிம்பாங்க. எதுவுமே தெரியலன்னா நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதியை நினைச்சு வாழ்த்துங்க அப்படிம்பாங்க.
இன்னைக்கு இளைஞர் சமுதாயம் எப்படி வரணும்னா அது உங்களை தான் நினைச்சு வாழ்த்தணும். நான் ரொம்ப எல்லா ஜூம்லயும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லுவேன், ஐயா இவ்வளவு அருமையான பேச்சு. வரதராஜன் ஐயா பத்தி நான் நிறைய படிச்சிருக்கேன். நானும் கொஞ்சம் தமிழ்ல ரொம்ப ஆர்வம் உள்ளவ. ஆனா அதெல்லாம் மறந்து போச்சுயா. ஒரு தப்பான கருத்து என்னுடைய நண்பர்கள்ட்ட கூட இந்த ஜூம் நம்ம வேதாத்திரியத்துக்கு வந்தோடனே வேதாத்திரியத்துல மட்டும்தான் மூழ்கணும், மற்றதை கம்பேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற தெளிவு. எல்லாத்தையும் படிச்சாதான் நம்ம வேதாத்திரியம் எப்படி ஓங்கி நிக்குங்கிறத இன்னைக்கு நீங்க ஆழ்ந்து காட்டியிருக்கீங்க. ஏன்னா நம்ம கவிஞர் கண்ணதாசனுடைய பாட்டையும் வேதாத்திரியத்துடைய அந்த பாட்டையும் நிறைய பேராசிரியர்கள் கடைச்சு அழகா சொல்லுவாங்க. நான் அத அந்த அளவுக்கு அப்ப சிந்திக்கல. இன்னைக்கு உங்க பேச்ச கேட்டதோடதான் வரதராஜையா எப்படி அத பண்ணி, நானும் அவங்க புக்கெல்லாம் படிச்சிருக்கேன். இப்ப மறந்தே போச்சு, என்ன படிச்சோம்னே மறந்து போச்சு. அது பெரிய ஒரு மிஸ்டேக் பண்றோம் அப்படிங்கிறது புரியுதுயா. இப்ப உங்க பேச்சுல சந்தேகம்னுமே எதுவுமே கேட்க முடியாது. ஏன்னு கேட்டா அவ்வளவுமே நம்ம உள்வாங்கணும், எடுத்துக்கணும், திருப்பி கேட்கணும். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் எனக்கு தோணுச்சியா, இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. மனமில்லா மனிதனும் இல்லை, மன முழுமையாக அறிந்த மனிதனும் இல்லை அப்படின்னு. நான் தவறா சொல்றேனோ என்னமோ தெரியல, நான் குறிப்பெடுத்தது ஒரு சின்ன பேப்பர் வச்சு குறிப்பெடுத்துட்டு இருந்தேன். மனமில்லா மனிதனும் இல்லை, முழுமையாக அறிந்த மனிதனும் இல்லை அப்படின்னு நீங்க திரு ஐயா சொன்னது மாதிரி ஒண்ணு சொன்னீங்க. இன்னொன்னு ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா, இது எனக்கு புதுமையா இருந்தது. ஆணுன்னா அது வேற, பெண்ணுனா உணர்வு, ஆண்னா அறிவு, பெண்ணுனா உணர்வு, நிகழ்காலத்தை பத்தி மூழ்கி தொண்டு செய்யறவங்க. இது நான் எனக்கு இது எப்படி சாத்தியப்படும்? வாழ்க வளமுடன். இது ரெண்டா மட்டும்தான் உங்கள்ட்ட நான் கேட்கலாம்னு எழுதி வச்சிருக்கேன். உங்களுடைய இந்த ஸ்பீச் அடிக்கடி எல்லாரும் கேட்டா இன்னும் நிறைய தூண்டுதல் கிடைக்குங்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்யா. ரொம்ப என்னுடைய பேரை மாதிரி இருக்கீங்க. ரொம்ப வாழ்க வளமுடன் உங்களை வாழ்த்துறேன். இதுக்கு மட்டும் எனக்கு ஒரு விளக்கம் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவேன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க, வாழ்த்துக்கு நன்றி. மனம் இல்லாத மனிதனும் இல்லை, மனதை முழுதாக அறிந்த மனிதனும் இல்லை அப்படின்னு சொன்னது நம்ம வேதாத்ரி மகரிஷி ஐயா தான். ஆக்சுவலா இதை மனதை அறிய, மனம், உயிர், மெய், இதை மூணையும் அனுமான அறிவு கொண்டுதான் அறிய முடியும். ஆறாவது அறிவுனால மட்டும்தான் அறிய முடியும் அப்படின்னு நம்ம ஐயா அதுக்கும் ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா ஏன்னா நம்ம மற்றதெல்லாம் 5 புலன்களை வச்சு நம்ம பண்ண முடியும். ஆனா 3 மறைபொருள், உயிர், மனம், மெய், இதை மூணையும் 6வது அறிவின் மூலமாகவும் அனுமான மூலியமா தான் அறிய முடியும் அப்படிங்கிறது தான் வேதாத்ரி மகரிஷி ஐயா சொன்ன விளக்கம் இதுக்கு. அதே மாதிரி பெண் உணர்வு மிக்கவள் ஆண் அப்படிங்கிற விளக்கம் அது மூவா ஐயா அவரோட ஆய்வுல சொன்னது. அது எனக்கு என்னோட அந்த கருத்துக்கு நான் எப்படி விளக்கம் சொல்றது அப்படின்னா, இப்ப இந்த பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு 4 நாளா நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வேணுற அத்தனையும் என்னோட மனைவி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்லைட் சொல்லப்போனா இந்த தலைப்பை எனக்கு சொன்னதே என்னோட மனைவி தான். இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொன்னது. ஒரு எல்லா விதத்திலையும் எனக்கு ஹெல்ப் பண்றதே என்னோட மனைவி தான் ஆக்சுவலா. அப்போ அவங்க நிகழ்காலத்துல நம்ம என்ன பேசணும், நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இப்படி பேசலாமா அப்படி பேசலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா அவங்க நிகழ்காலத்துல எனக்கு என்ன வேணும், நான் என்ன பண்ணணும், அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு இந்த இடத்துல என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா. அதான் நிகழ்காலத்துல மூழ்கிடுறாங்க அவங்க. அப்ப இவங்களுக்கு என்ன பண்ணணும், நமக்கு என்ன பண்ணணும், குழந்தைக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு தன்னையே மறந்து அவங்க தொண்டு செய்யறாங்க அப்படிங்கிறது தான் இதை நான் எக்ஸாம்பிள சொல்ல முடியும். அதனாலதான் அந்த பெண்கள் இயல்பா தொண்டு உள்ளமுடையவர்கள், அந்த தொண்டு உள்ளமுடையவர்கள் தான் இந்த உலக சமுதாயத்துக்கு அதிக தேவை. அதனாலதான் நம்ம மனவள கையிலுமே நம்ம பெண் ஆசிரியர்கள் அதிகமா இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இது என்னோட ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஐயா. ஐயா வாழ்க. நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் தான் ரொம்ப பொருத்தமானது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். உங்களுடைய அடுத்த பேச்சு யாரை கம்பேர் பண்ண போறீங்க, எந்த பேராசிரியரோட வர போறீங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிறோம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பியா. வாழ்க வளமுடன். அம்மா ராஜேஸ்வரியம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி, அருமையான கேள்வி. அடுத்தது பாப்பு அம்மா அவர்கள், உங்களை அட்மிட் கொடுத்தாச்சுங்கம்மா, நீங்க பேசலாம். பாப்பு அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் தம்பி. வாழ்க வளமுடன் தம்பி. ரொம்ப நாங்க முதலே அம்மா சொன்ன மாதிரி தான் நல்லா கேட்டிருக்கேன்.
உங்க ஸ்பீச் முதல்லயே சொன்னேன். நானும் இந்த மாதிரி நிறைய கொடுங்க தம்பி, நீங்களாம் வந்து நிறைய கொடுத்தாதான் நம்ம அந்த சமுதாய மகிழ்ச்சி கருத்துக்களை கொண்டாட முடியும்னு சொன்னேன். இப்போ இன்னைக்கு வந்தோடனே உங்களுக்கு முடிதா கேட்கணும்னு உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப அற்புதம், ரொம்ப ஆவேசமா அருமையா சொன்ன மாதிரி. உங்க மனைவிக்கு சேர்ந்து நன்றி சொல்லணும். என்ன அப்படி ஒரு மனைவி அமைஞ்சது ரொம்ப ஒரு பெருமை தம்பி. இது மாதிரி அமைகிறதெல்லாம் இறைவன் கொடுத்து வரணும்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிருக்காங்க. நல்லா பண்ணுங்க தம்பி, ரெண்டு பேரும் சேர்ந்து. இந்த வரதனார் பத்தி சொன்ன மாதிரி கொஞ்சம் 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 படிச்சிருக்கோம் அவரை பத்தி. கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க இன்னைக்கு அவரை கொண்டு வந்து எவ்வளவு அற்புதமா மகிழ்ச்சி கருத்துக்கோட இவ்வளவு ஒத்துமை வருதா? யாருமே இந்த மாதிரி பேசினதே இல்லை. வள்ளலாரும் மகிழ்ச்சியும் பேசியிருக்காங்க, திருவள்ளுவர் மகிழ்ச்சியும் பேசியிருக்காங்க, இன்னும் வேற ஞானிகள்லாம் கூட சொல்லியிருக்காங்க. ஆனா மூவாவை பத்தி நீங்க எவ்வளவு கருத்துக்கள் சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எவ்வளவு தேடி கண்டுபிடிச்சு அத்தனையும் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இதெல்லாம் கட்டாயம் திருப்பி திருப்பி என்ன கேட்கணும் தம்பி. கேட்க கேட்க அருமையா இருந்ததோட எதுவும் மனசுக்கு வச்சுக்க முடியல. எவ்வளவு அற்புதம், இவ்வளவு ஒத்து போகுது மகிழ்ச்சியோட கருத்துக்களும் அவரு. அப்படியே எங்கேயா எல்லாம் தூக்கி போட்டுட்டோம் வரையெல்லாம். அவரை கொஞ்சம் கொண்டு வந்தது ரொம்ப பெருமை தம்பி, ரொம்ப சந்தோஷம் தம்பி. இது மாதிரி இன்னும் நிறைய கொடுங்க தம்பி, ரொம்ப அற்புதம். வாழ்த்துக்கள். நீங்களாம் கொண்டு வந்தாதான் நீங்க சொன்ன மாதிரி மகிழ்ச்சியினுடைய சமாதானம் வந்து கட்டாயம் வந்தே தீரும் தம்பி. இப்பவே இந்த கொரோனா காலத்துல இருந்தே நிறைய வந்துருச்சு. உங்க காலத்திலேயே வரலாம் அல்லது உங்களுடைய அடுத்த ஜெனரேஷன்ல கட்டாயம் வந்தே தீரும் தம்பி. இப்போ இந்த பவுன் விலையெல்லாம் ஏறிக்கிட்டு போறது பார்த்தாக்க கட்டாயம் அதெல்லாம் வந்துடும். 14 திட்டங்களும் ரொம்ப பெருமையா இருக்கு தம்பி, ரொம்ப சந்தோஷம். நான் நிறைய கொடுங்க தம்பி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனம்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக இந்திராணி அம்மா, நீங்க பேசலாம். உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா, பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பு. ஒரு சிறந்த டாக்டர் மூவாவை பற்றியும் சாமிஜியும் சேர்த்து ஒரு சிறந்த ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பித்துட்டீங்க ஐயா. ரொம்ப சிறப்பு. நாங்கள்லாம் அந்த காலத்துல டாக்டர் மூவா கதையை புத்தகங்களை தேடி தேடி படிச்சிருக்கோம். தமிழ்ல ஆர்வம் உள்ளவர்கள்லாம் டாக்டர் மூவாவோட நூல்களை தான் அதிகமா லைப்ரரியில இருந்து வாங்கி படிப்போம். நானும் அவருடைய எல்லா புதினங்களையும் படிச்சிருக்கேன். அந்த அம்மா சொன்ன மாதிரி இப்ப அது மறந்து போச்சு. நீங்க சொன்ன உடனே அது அவருக்கு ஒரு புதுப்பிச்சது மாதிரி ஒரு சந்தோஷம். அதோட இந்த 2024 அவருக்கு சிலை திறந்து வச்சாங்கங்கிற ஒரு நல்ல கருத்தை சொன்னீங்க. அந்த காலத்துல எல்லாம் நாங்க அவரை பற்றி ஒரு ஹீரோவா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். மகரிஷியோட எப்படி பொருந்தி போறாருங்கிறத வந்து அந்த அளவுக்கு யோசிக்கிற திறமை இல்லையா. நல்ல விதமா நீங்க எடுத்தாண்டிருக்கீங்க. அம்மா சொன்னது மாதிரி டாக்டர் மகரிஷியும் வள்ளலாரும் மகரிஷியும் ஆன்மீக பெரியோர்களை தான் ஒப்பிட்டு பேசியிருக்காங்க. அவருடைய கருத்துக்களோட நம்ம கருத்து ஒத்து வருது, சாமிஜியோட கருத்து. நீங்க ஒரு புதுமையா, அவரும் ஒரு புதுமையானவர், நீங்களும் ஒரு புதுமையான ஒரு படைப்பை கொடுத்து புகழ் பெற்றுட்டீங்க ஐயா. வாழ்த்துக்கள். அம்மா எல்லாம் சொன்ன மாதிரி எங்களை போன்ற முதியவர்களுக்கு நீங்க பேரன்தான். நீங்க உங்களை போன்றவர்கள் நிறைய வேதாத்திரியத்துக்குள்ள வரணும். நீங்க அடிக்கடி உங்க முகத்தை காட்டணும், உங்க கருத்தை வெளியிடணும். அது வந்து நிறைய உங்களை ஈர்த்து கொண்டு வரும். ஏன்னா என்னப்பா சின்ன பையனா இருக்காரு, இவர் என்னமோ பேசுறாரு நம்மள மாதிரி அப்படின்ற ஒரு ஆர்வம் வரும். நாங்கெல்லாம் முகத்தை காட்டினோம்னா இதெல்லாம் என்னமோ கடவுள் சும்மா இருக்க முடியாம வயசானது பேசுதுன்னு நினைப்பாங்க. அதனால ரொம்ப நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். என்னை வாழ்த்துறதுக்கு தான் கூப்பிட்டேன். உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிற அளவுக்கு நான் மூவாவினுடைய இந்த மாதிரியான பார்வையில நான் படிச்சது இல்லை ஐயா. அதனால ரொம்ப நன்றி. மூவாவுக்கும் நீங்கள் பெருமை சேர்த்துட்டீங்கன்னு தான் சொல்லுவேன். இந்த இதை மறக்கவே மாட்டேன் ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உங்கள் தொண்டு சிறக்கவும். அதோட மனைவியை பற்றி சொன்னீங்களே, அது எவ்வளவு பெரிய பெருமை ஐயா. நிச்சயமாக இந்த மாதிரி எல்லாம் நீங்க மனைவியை வந்து பெருமைப்படுத்தணும். பொது வெளியில நீங்க இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா தான் பெண்களோட பெருமை மேலும் உயரும். தனிப்பட்ட முறையில நம்ம அனுபவத்தை சொல்லும் பொழுது நாம கூர்ந்து கவனிக்க தோணும்.
இதுல ஏதோ விஷயம் இருக்கு, உண்மையாவே அவரு அனுபவிச்சு சொல்றாரு அப்படி அந்த கண்ணோட்டத்தோட மனைவியை பார்க்கிற குணம் வரும். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போன முறையும் உங்க பேச்ச கேட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் உங்களை பார்த்த உடனே மகிழ்ச்சியாகவும் இருந்தது. இப்பவும் நான் வாழ்த்துறேன் ஐயா, மேலும் மேலும் சிறப்படையணும். வாழ்க வளமுடன், வாழ்க வளம். வாழ்க வளமுடனம்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக துரைசாமி சிவலிங்கம் ஐயா, நீங்க பேசலாம் ஐயா. ஐயா உங்களுக்கு அட்மிட் கொடுத்தாச்சுங்கய்யா. வாழ்க வளமுடன் ரவிங்கய்யா. சிவலிங்கம் ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப மிக சிறப்பான ஒரு அருமையான கம்பேரிசன். மூவாவனுடைய திருக்குறளினுடைய விளக்கத்துக்கும் வேதாத்திரியத்தினுடைய விளக்கத்துக்கும் வந்து அருமையான கம்பேரிசன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இது வந்து எல்லா இடத்துக்கும் இன்னும் வந்து இது பரவி போகணும் அப்படின்றதான் வந்து முக்கியமான ஒண்ணு. இதுல ஒரே ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது வாழ்க்கை கல்வி கல்லாதோர் விலங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கரெக்ட் இல்லைங்களா? விலங்கோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது வந்து எப்படி இந்த கம்பேரிசன் வந்து எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு? ஏன்னா நான் இதுவரை நான் கேள்விப்படவே இல்லை. இல்ல விலங்கு, அதாவது அது என்ன குரல்னா, விலங்கோடு மக்கள் அணையர் அப்படிங்கிற ஒரு குரல் தான் அது. அது விலங்குனா நம்ம அனிமலோட கம்பேர் அந்த மாதிரி இல்ல. அஞ்சறிவுக்கு என்ன வேலை செய்யுமோ அந்த வேலையை தான் அது செஞ்சுட்டு இருக்கும். நம்மளும் 6வது அறிவை வந்து பயன்படுத்தாம இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கும் அதே அளவுதான் அப்படிங்கறத அதை சொல்ல வருதுங்க. விலங்குனா நம்ம ஏதோ நம்மள போய் ஒரு அனிமலோட கம்பேர் பண்றாங்க அப்படி இல்ல. அது அந்த வாழ்க்கை கல்வி, வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கைனா என்னங்கிற கேள்வி கேட்க வச்சதே இந்த மனம் தான். அப்ப இந்த மனம் அப்படிங்கிறத பத்தின ஒரு அதை போலதான் நம்ம மகரிஷி சொல்லியிருப்பார்ல, அன்னமய கோஷம், மனமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தம். இப்ப நம்ம அன்னமயம் மனமயத்திலேயே வாழ்க்கையை விளாண்டுட்டு இருக்கிறோம்னு வச்சுங்களேன். அந்த வாழ்க்கையை வந்து நம்ம விலங்குடு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அஞ்சறிவுக்கு என்ன நம்ம இது பண்றோமோ அதே அளவுக்கு தான் அதோட இதுங்கிற மாதிரி தான் அந்த குரலோட விளக்கம். வேற எதுவும் படிக்கல நம்ம, வேற எதுவும் வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு போகணும், வாழ்க்கையில இது பண்ணணும், மனதை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற எந்த ஒரு தேடலோ இது படிதல இல்லை அப்படிங்கிறத வாழ்க்கை கல்வி கத்துக்கல. அதுதான் அதுவும் அந்த கல்லாமைங்கிற அதிகாரத்துல அந்த குரல் வரும். ஏன்னா அந்த அதிகாரத்துல முதல் குரல் வந்து கேடல் விளைச்செல்வம் கல்வி மற்றவருக்கு மாடல மற்றையவேன்னு அந்த முதல் குரல் வரும். ஆனா கல்லாமையில கல்வியை பத்தி பேசியிருப்பாரு திருவள்ளுவர். அதே அதிகாரத்துல இந்த குரலும் வரும். அப்பனா வந்து நீங்க திருக்குறள் ஃபுல்லா 1330 திருக்குறளை வந்து தரவு பண்ணியிருக்கீங்க. இல்லைன்னா பண்ணாம இந்த அளவுக்கு வந்து இது வந்து ஒரு ரிசர்ச் மாதிரி இருக்கிறதுனால எல்லாம் வந்து இவ்வளவு கம்பேரிசன் கொடுக்கவே முடியாது. இல்லைங்க, ஓரளவுக்கு அறத்துப்பால் மட்டும் ஓரளவுக்கு தெரியும், மற்ற இதெல்லாம் அவ்வளவா இன்னும். ஓகே சூப்பர், அருமை, ரொம்ப பிரமாதம். அதாவது இதை வந்து கண்டிப்பா வந்து ஒரு முறை நம்ம பேசும்போது நீங்க சொல்லியிருந்தீங்க, இதை வந்து ஏன் வந்து டைரக்டா டாக்டரேட் பண்ணிடக்கூடாது, அது இன்னும் நிறைய விளக்கங்கள் வந்து இன்னும் இது உங்களுடைய ஆராய்ச்சி வந்து அதிகமா டீப்பா போகும். அது ஆமாமாங்க, பண்ண முடியும், கண்டிப்பா பண்ண முடியும். ஏன்னா நாம மூவ மகரிஷியம் கம்பேர் பண்ணதுல 1% மட்டும்தான் இது. இன்னும் அவரோட நாவல்கள் வந்து நான் படிச்ச முதல் நாவல் அகல் விளக்குங்கிற ஒரு நாவல் தான். அதுதான் வந்து என்ன மறுபடியும் அவரை படிக்க தூண்டுச்சு. எதை படிச்சாலும் வந்து நம்ம மகரிஷியோட கம்பேர் பண்ணலாம். நிறைய இது நான் 1% தான். ஏன்னா வெறும் திருக்குறள் மட்டும்தான் நம்ம ஆய்வு கெடுத்தோம், முழு வாழ்க்கையும் நம்ம ஆய்வு கெடுக்கல. நம்ம மூவோட முழு வாழ்க்கையும் ஆய்வு கெடுத்தோம்னா டபுள் டாக்டரேட் பண்ணலாம், அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்கு. ஒரு பிஹெச்டி மட்டும் பத்தாது, டாக்டரேட்டே பண்ணலாம், இதை டீலிட்டே பண்ணலாங்க, அந்த அளவுக்கு கருத்துக்கள் இருக்கு. இப்போ உங்களுடைய இந்த இன்னைக்கு பிரசன்டேஷன்ல இருந்து தான் வந்து எனக்கு தோணுது, ஒன்று இமீடியட்டா வந்து மூவாவுடைய நூலை வந்து வாங்கி படிக்கணும் அப்படின்ற வந்து உணர்வு வந்து தூண்டி விட்டது நீங்க தான். ரொம்ப நன்றிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தினரும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்யா, நன்றி. அடுத்த நம்பராக வளர்மதியம்மா, உங்களுக்கு அன்மைட் கொடுத்தாச்சுங்கம்மா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா, இணைப்புக்கு நன்றி. வாழ்க ஐயா வாழ்க வளமுடன் ஐயா.
மிகவும் வாழ்க சிறப்பாக வளமுடன். இருந்தது உங்க சிந்தனை உரை. வாழ்த்து ரொம்ப தெரிவிக்க நன்றி. தான் நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். ஐயா இப்ப முன்னாடி பேசின ஐயா சொன்ன மாதிரி திருக்குறளும் எனக்கு ஸ்கூல்ல நம்ம 2 மார்க்குக்கு 4 மார்க்குக்கு படிப்போம். ஆனா எனக்கு திருக்குறள்ல ஃபர்ஸ்ட் நான் இப்ப திருப்பி படிக்க ஆரம்பிச்சதே இந்த புலால் மறுத்தல் தான். வேதாத்திரியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு குறள் இருக்குதான்றதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுவும் இன்னைக்கு நீங்க மகரிஷி கருத்தோட ஒண்ணும் நீங்க சொல்லும்போது ரொம்ப சிறப்பாவும் தெளிவா புரிஞ்சுது ஐயா. மிக்க நன்றி ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. அடுத்த நண்பராக சங்கர் ஹொசூர்ல இருந்து நீங்க பேசலாம் ஐயா. உங்களுக்கு அட்மிட் கொடுத்தாச்சு. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒசூர் பேசுங்க. சங்கர் பேசுறேங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன்ங்கய்யா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. ரொம்ப சந்தோஷம். ஒசூர்ல இருந்து ரொம்ப யாரும் நன்றிங்க. ஜூம்ல அதிகமா பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே எண்ணத்துல போட்டுட்டு இருந்தேன். திடீர்னு நான் உங்களோட கேள்வி பதில் நிகழ்ச்சியில தாங்க திடீர்னு ஜாயின் பண்ணேன். நீங்க சரி பேசுறது சரி. கேட்கும்போது எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. அதுவும் ஒரு ரொம்ப புதுமையான நன்றி. தலைப்புல, அதாவது மூவாவை கம்பேர் பண்ணி நம்ம மகரிஷி ஐயாவோட ஒப்பீடு பண்ணி பேசுனது ரொம்ப சந்தோஷங்கய்யா. இது மாதிரி புதுமையான ஒரு சிந்தனையோட நம்ம மனவள கலையினுடைய பெருமைகளை எடுத்து சொல்றது ரொம்ப சிறப்பா இருக்குங்கய்யா. ரொம்ப சந்தோஷங்கய்யா. உங்களை வாழ்த்துறதுக்காக தான் நினைக்கல எனக்கு. மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. ஐயா ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷங்கய்யா. நன்றி நன்றி. வாழ்க நன்றி. வளமுடன். வாழ்க மேலும் வளமுடன். மேலும் தொடர்ந்து நீங்க இந்த மாதிரி ஜூம்ல புதுமையான சிந்தனைகளை ஒசூர் அன்பர்கள் சார்பாக நீங்க வழங்கணும்னு சொல்லி இந்த வேண்டுகோளையும் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நம்ம சிவலிங்க ஐயாவும் இந்த ஜூம் இணைப்புல கண்டிப்பா சீக்கிரத்துல அவரும் நல்ல ஒரு உணர்வாளர், சிந்தனைகளை வழங்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குங்க. மிக்க நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வேற யாராவது அன்பர் இருக்கீங்களா கேள்வி கேட்கறதுக்கு? வாழ்க வளமுடன். ஐயா நிறைவு பண்ணிக்கலாங்களா? யாரும் இல்ல போல இருக்கு. வந்துட்டு இருக்காங்க. சரிங்க. வாழ்க வளம். யோகாமணி வேலூர் நீங்க பேசலாமா? யோகாமாய் நீங்க பேச, உங்களுக்கு அட்மிட் கொடுத்தாச்சு. மைக் ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க சொல்லிருந்தீங்க அந்த பெண்மைக்கு உணர்வு இருக்கும், ஆண்மைக்கு அறிவு இருக்கும்னு. அது சில பேருக்கு மாத்தி கூட அமையலாமா? அமையலாமா? ஏன்னா இது என்னோட கருத்து இல்லை. அது அந்த இடத்துல மூவாவோட கருத்தும் தாண்டி அது ஒரு 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 அறிஞரோட டென்னிஷனுங்கிற ஒரு அறிஞரோட கருத்தா அதுல மென்ஷன் பண்றாரு. கண்டிப்பா மாற்றி அமையலாம். ஏன்னா இன்னைக்கு இப்படிதான் அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா மாற்றி அமையலாம். எனக்கு தெரிஞ்சு என்னோட லைஃப்ல அது மாத்தி அமைஞ்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சரி சரி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக அங்கேற்கனியம்மா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு. நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய இந்த உரை ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. தலைப்பு ஏற்றாப்லையும் மூவா அவர்களோட கருத்தையும் மகிழ்ச்சியோட இது பண்ணி ஒப்பிட்டு சொன்னது ரொம்ப அருமை. நிறைய திருக்குறள்களை சொன்னீங்க. எல்லாம் பள்ளி பருவத்துல இந்த மூவாவை பத்தி படிச்சது, திருக்குறள் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் மறந்து போச்சு. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இதெல்லாம் நினைவுக்கு வருது. மூவா புக்கை திரும்ப படிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு. கட்டாயம் இது பண்ணிக்கிடணும். அப்ப நீங்க பேசுறப்ப இன்னும் நல்லா விளக்கமா, அதாவது விளங்கி கொண்டு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையான உரையா இன்னைக்கு ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிம்மா. நன்றிங்க அம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிமா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக அமுதா நீங்க பேசலாமா? உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு. வாழ்க வளமுடன் ஐயா. திருநெல்வேலியிலிருந்து பேசுறேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கல்யாண வீட்டுல எல்லாம் திருக்குறள் புக்கு கொடுத்தாங்க. அது இப்போ நீங்க சொல்ல சொல்ல அது படிக்கணும்னு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகுது ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்த்துக்கள்.
வாழ்க வளமுடன்மா, நன்றி. அடுத்த நண்பராக கலைமதி, நீங்க பேசலாமா? உங்களுக்கு அட்மிட் கொடுத்தாச்சு. வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன்மா. இதுக்கு முன்னாடி நம்ம பாரதிதாசன் பத்தி தெரிஞ்ச அளவுக்கு மூவாவை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கல. அவருடைய என் தங்கைக்குன்னு ஒரு கடிதம் படிச்சிருக்கேன் நான். அதுவும் ரொம்ப முன்னாடி, அது கூட இப்பவும் ஞாபகம் வரல. ஆனா நீங்க சொன்ன பிறகு அவர் புக்கு தேடி படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் அதிகமாச்சு. அவருடைய வாழ்க்கையை பத்தி கூட ஒண்ணும் தெரியல. அது கொஞ்சம் அதையும் நீங்க சேர்த்து சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனா நீங்க பேசுனது ரொம்ப அருமையா இருந்ததுங்க. அந்த அளவுக்கு சிறப்பா யாரும் சொல்ல முடியுமான்ற அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வரதராஜனை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வத்தை அதிகமாக்கி இருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. திருக்குறளும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி ஐயா. நிறைவு பண்ணிக்கலாங்களா? பண்ணிக்கலாம். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே